श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीनिधिं निधिमपारमर्तिनाम् आर्तितार्थपरिधानदीक्षितं सर्वभूतसुहृतं दयानिधिं देवराजमधिराजमाश्रये काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डद्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् युद्धद्धिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशर्ममाग्रे एतानि तानि भुवनत्रयपावनानि संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले ममलिकानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यमृताक्षराणि श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् श्रीरङ्गमङ्गलमणिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्री अस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைலதீபம் என்பது நாம் நிச்சலும் 3 வேளைகளிலும் சந்தியாவந்தனம் முடிந்த காலத்தில் அனுசந்தானம் செய்யக்கூடிய அத்தியுதமான ஸ்லோகம். இதை சுவாமி மணவாள மாமுனிகள் அருளிச் செய்தார் என்று தெரிவிப்பதுண்டு சம்பிரதாயத்திலே. இந்த ஸ்லோகத்தில் 4 முக்கியமான திவ்யதேசம் கொண்டாடப்பட்டு அந்த திவ்யதேசங்களை நான் வணங்குகிறேன் என்று தெரிவிக்கிறோம் இஸ்லோகத்தின் மூலத்தாலே. அதில் ஸ்ரீரங்கமங்கலமணிம் கருணாநிவாசம் என்று 4 முக்கியமான திவ்யதேசங்கள். அதிலே ஒன்று ஸ்ரீரங்கம், அடுத்தபடியாக ஸ்ரீவேங்கடாத்ரி சிகராலய காடமேகம் என்று இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் திருமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான். அதற்கு மேலே 3வது திவ்யதேசம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்று அஸ்திகிரி யானமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவாதிராஜனான வரதராஜ பெருமாள். அதற்கு மேலே 4வது திவ்யதேசம் அது ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்று யதுகிரி என்று கொண்டாடப்படக்கூடிய திருநாராயணபுரம் மேலுக்கோட்டை. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருநாராயணன் செல்லப்பிள்ளை. ஆக இந்த 4 திவ்யதேசங்கள் என்ன, அந்த 4 திவ்யதேசங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் என்ன, இவர்களை நாம் தலையால் வணங்குகிறோம் 3 வேளைகளிலும் என்பது இந்த ஸ்லோகத்துக்குண்டான அபிப்பிராயம். இந்த 4 திவ்யதேசங்கள் பிரதானமாக இருந்தாலும் அதிலே மிகவும் பிரதானம் வாய்ந்தது என்று ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய அபிப்பிராயத்தாலே ஏற்பட்டதுன்னு சொன்னார். அது காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான எம்பெருமான் வரதராஜ பெருமாள் எழுந்தருளியிருக்கானே, அப்படிப்பட்ட அஸ்திகிரி என்று கொண்டாடப்படக்கூடிய அத்தியாச்சரியமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்துக்கு ஆச்சரியமாக ஒரு ஸ்தவத்தையே இயற்றியிருக்கிறார். பஞ்சரத்னங்கள் என்று கொண்டாடப்படக்கூடிய 5 ஸ்தவங்கள். அந்த 5 ஸ்தவங்களுக்குள்ளே இது வரதராஜஸ்தவம் என்பதற்கே இது 4வதாக திருவதாரித்தது.
அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்தவம் வரதராஜ பெருமாளை நோக்கி அனுகிரகிக்கிறார் ஸ்ரீ குரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜனுடைய பிரதான சிஷ்யர். அப்படிப்பட்ட குரத்தாழ்வான் இந்த ஆச்சரியமான வரதராஜஸ்தவத்தை, வரதராஜ பெருமாளுடைய அற்புதமான திருமேனி அழகென்ன, அவனுடைய பல பல குணங்கள் என்ன, அந்த திருமேனியிலே சாத்தப்பட்ட திருவாபரணங்கள் என்ன, இத்தியாதியான ஆச்சரியமான விஷயங்களை ஒன்றுவிடாமல் அனுபவிக்கிறார் இந்த வரதராஜஸ்தவத்தில். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்தவம், அந்த ஸ்தவத்தில் கீழே 70 ஸ்லோகங்களை அனுபவித்து நாம் தலை கட்டி இருக்கிறோம். இன்று 71வது ஸ்லோகம் தொடங்கி மேலே ஒரு 5 ஸ்லோகங்கள், 75 ஸ்லோகம் பரியந்தம் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க வேண்டும் இவ்விடத்தில். அதில் கீழே 68வது ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலேயும் 68, 69, 70 என்று சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்கள். இந்த 3 ஸ்லோகங்களாலே நிருசிம்மனையும் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரானையும் அதே போல கண்ணபிரானையும் ஆச்சரியமாக கொண்டாடினார் ஸ்ரீ குரத்தாழ்வான். இப்பொழுது மறுபடியும் ஒரு முறை நிருசிம்மனை அருளி செய்கிறார் இஸ்லோகத்தாலே, அதாவது 71வது ஸ்லோகத்தாலே. இந்த ஸ்லோகத்தில் நரசிம்மனுடைய பெருமை என்ன என்று மறுபடியும் ஒரு முறை தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. எதபராத சஹசிரம் அசஜ்ஜரசம் என்கிற 68வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே குரத்தாழ்வான் நிருசிம்மனை பற்றி தெரிவித்தார். அதை தெரிவிப்பதற்கே அபிப்பிராயம் என்ன, இந்த 3 அவதாரங்களையும் சேர்த்து சொன்னதற்கே அபிப்பிராயம் என்ன? நிருசிம்ம ராமகிருஷ்ணவ், இந்த 3 பேரிடத்திலே என்ன இருக்கிறது என்றால் ஷாட்குண்யம் பரிபூரிதம் என்று 6 குணங்கள், அதாவது ஞானபல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய இந்த 6 குணங்கள் இருக்கு. அந்த 6 குணங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த எம்பெருமான்களிடத்திலே. அதாவது நிருசிம்மன் என்ன, ராமன் என்ன, கிருஷ்ணன் என்ன என்று பார்க்கிறோம். அந்த 3 எம்பெருமான்களையும் கொண்டாடினார் ஸ்ரீ குரத்தாழ்வான் கீழே 3 ஸ்லோகங்களிலே. அதிலே நிருசிம்மனை கொண்டாடும் காலத்திலே அவன் வாத்சல்யம் மிக்கவன் என்று காட்டினார். அடுத்தபடியாக ராமபிரானை கொண்டாடும் காலத்திலே அவன் கிருபையோடே கூடினவன் என்று கொண்டாடினார். மேலே 70வது ஸ்லோகத்தாலே கண்ணபிரானை தெரிவித்து அவன் மிகுந்த சௌலபியத்தோடே கூடினவன் என்று கொண்டாடினார். ஆக வாத்சல்யம் என்ன, கிருபை என்ன, சௌலபியம் என்ன, இந்த 3ஐயும் 3 ஸ்லோகங்களாலே 3 அவதாரங்களிலே ஏறிட்டு தெரிவித்தார் ஸ்ரீ குரத்தாழ்வான். நிருசிம்மாவதாரத்திலே வாத்சல்யத்தை பார்க்கிறோம். பெருமானுக்கு எவ்வளவு வாத்சல்யம் நிருசிம்மனுக்கு! பிரகலாதனிடத்திலே ஒரு சிறியவன், அவன் தெரிவித்தான் என்கிறபடினாலே ஒரு தூணிலிருந்து அவதரித்தானே. இது என்ன வாத்சல்யம், என்ன வாத்சல்யம்! ஒரு குழந்தையினிடத்திலே தகப்பனாரானவன் பிரீதியுடன் நடந்து கொள்கிறானே, அப்படிப்பட்ட தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தன்னுடைய வாத்சல்யத்தை பரிபூர்ணமாக தன்னுடைய குழந்தையான ஸ்ரீ பிரகலாதாழ்வானிடத்திலே காட்டினான். அதனாலே வாத்சல்யம் காட்டப்பட்டது நிருசிம்மாவதாரத்திலே. அடுத்தபடியாக ராமாவதாரத்திலே எவ்வளவு கிருபை அந்த எம்பெருமானுக்கு! கிருபையுடன் எல்லோரையும் அணுகினான், எல்லாருடனும் சக்கியம் கொண்டான், தோழமை கொண்டான், ராவணனையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய கிருபாதிசயத்தை காட்டினான் அவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். இது ராமாவதாரத்துக்குண்டான அடுத்தபடியான பெருமை. அதற்கு மேலே கிருஷ்ணாவதாரத்திலே அவனுடைய சௌலபியத்தை பார்க்கிறோம். எப்படி கண்ணபிரான் வந்து திருவதாரம் பண்ணினான், எப்படி திருவாய்ப்பாடியிலே வெண்ணையை களவாடினான், தாயார் அடிக்கவும் கட்டுண்டு கிடந்தானே அந்த எம்பெருமான். ஆக அதில் அவனுடைய சௌலபியத்தை பார்க்கிறோம் கிருஷ்ணாவதாரத்திலே. ஆக இந்த 3ஐயும் தெளிவாக தெரிவித்தார் கீழே 3 ஸ்லோகங்களிலே குரத்தாழ்வான். அதற்கு மேலே 71வது ஸ்லோகத்தாலே மீண்டும் ஒரு முறை நிருசிம்மனை பற்றி தெரிவிக்கிறார். இதற்கு காரணம் என்ன என்றால் சிம்மாவலோகன நியாயம் என்று ஒன்று தெரிவிப்பார்கள். சிம்மமானது ஒரு 10 அடி 20 அடி நடந்தது என்று சொன்னால், அப்பொழுது நடந்த பிற்பாடு நின்று ஒரு முறை திரும்பி வந்த தூரம் எவ்வளவு என்று பார்ப்பதுண்டு. இது சிம்மத்துக்குண்டான சுபாவம். அதே போல 3 அவதாரங்களை அருளி செய்த ஸ்ரீ குரத்தாழ்வான் மறுபடியும் ஒரு முறை திரும்பி பார்க்கிறாராக. நிருசிம்மனாக வந்து அந்த எம்பெருமானன் இந்த லோகத்திலே திருவதரித்து பிரகலாதனுக்கு அருளை புரிந்தானே, இது என்னே வாத்சல்யம், என்னே வாத்சல்யம்! அதுவும் வாத்சல்யத்துக்கு மேலாக
அவ்விடத்திலே அவனுடைய பரத்வம் அறப்பெரியவனாக இருக்கக்கூடிய தன்மை என்ன, அதே சமயத்தில் அவ்விடத்திலே அவனுக்கு நீர்மையும் இருந்தது, அவன் பரதந்திரனாகவும் இருந்தான், சுவாதந்திரத்தோடையும் கூடியிருந்தான், பரதந்திரனாகவும் இருந்தான் என்கிற அந்த ஆச்சரியமான விஷயம் கூரத்தாழ்வானுடைய நெஞ்சிலே அலையெறிய, அதன் காரணத்தாலே இந்த 71வது ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார் ஸ்ரீ கூரத்தாழ்வான் இவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். அதனாலே நிருசிம்மனை பற்றி மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கிறார். அதல்லாமல் மற்றொரு விதமாகவும் தெரிவிப்பார்கள் பெரியோர்கள். அதாவது காஞ்சிபுரத்தில் போன வரதன் மலையின் மேலே எழுந்தருளி இருக்கிறார். அப்படிப்பட்ட வரதனுக்கு திருவடிவாரத்தில் அங்கே ஆச்சரியமான நிருசிம்மன் எழுந்தருளி இருக்கிறார். அதனாலே காஞ்சிபுரம் திவதேசத்தை கொண்டாடக்கூடிய ஸ்ரீ கூரத்தாழ்வான் இந்த நிருசிம்மனை, அதாவது அடியிலே கீழே இருக்கக்கூடிய நிருசிம்மனை, மலைக்கு கீழே இருக்கக்கூடிய நிருசிம்மனை இங்கே கொண்டாடுகிறார், அவனை போற்றுகிறார், ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றும் காட்டுவர்கள் பெரியோர்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த முதல் ஸ்லோகம், அதாவது 71வது ஸ்லோகம் அதை இவ்விடத்திலே அனுபவிக்க இழுகிறோம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் அதற்கு மேலே 4 ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தத்தையும் இவ்விடத்திலே ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் பரமாம்ச பரிவ்ராஜகாச்சாரியரான யதுகிரியதிராஜ நாராயண ராமானுஜஜீயர் சுவாமியினுடைய திருவடி பலத்தை கொண்டும் அடியனுடைய திருத்தகப்பனாருடைய திருவடி பலத்தையும் கொண்டும் சிற்சில விசேஷார்த்தங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று இப்பொழுது தொடங்குகிறேன். அதில் 71வது ஸ்லோகம். அதிலே நரசிம்ம தனு ரகௌனி சமசமய சமுத்பவஸ்ச பக்தகிரஹ சம்ஸ்தம்பே ச சம்பவஸ்தே பிஷுனயதி பரேஷதா அம்பரதா என்பது இந்த ஆச்சரியமான 71வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலேயே வரதனே, தேவரீர் செய்த காரியம் என்ன? மிகவும் உயர்ந்த காரியத்தை தேவரீர் செய்தீர், கொண்டாடுகிறார் கூரத்தாழ்வான் இவ்விடத்திலே. எப்படிப்பட்டவர் நீர்? நரசிம்ம தனு ரகௌனி, நரசிம்ம தனு என்றால் நிருசிம்ம மூர்த்தி, அவனுடைய வடிவம் எப்படி இருக்கு? நிருசிம்மனானவன் நரம் கலந்த சிம்மமாக வந்து திருவதாரம் பண்ணினானே, அப்படி பண்ணும் காலத்தில் அவனுடைய திருமேனியானது எப்படி இருக்கிறது? அகௌனி. அகௌனி என்று சொன்னால் 3 குணங்களாலே ஆனது அன்று, குணத்தோடைய கூடினது கௌனி என்று தெரிவிப்பார்கள். அகௌனி என்று சொன்னால் 3 குணத்தால் ஆனது அன்று எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அதிலே நரம்பு, சி, எலும்பு, அதற்கு மேலே உண்டான ரத்தம், சதை, நார் இதெல்லாம் கிடையாது. விடத்தை நதஸ்ய பிராகிருதாமூர்த்தி மாம்சமேதோஸ்தி சம்பவம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பராசர முனிவர் தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு தெரியுமா? அவதரிக்கும் காலத்தில் அந்த எம்பெருமானுடைய திருமேனி அது மாம்சம், மேதஸ் இவைகளாலே ஆனதன்று. அது அது அப்ராகிருதமான திவ்ய திருமேனி. இந்த லோகத்திலே நம்முடைய சரீரமானது எதனாலே ஆனது என்று சொன்னால் இது பாஞ்சபௌத்திகமானது. பிரகிருதிக்கு உண்டான தன்மை என்ன? அதாவது அச்சேதனம், ஜட பதார்த்தம். நம்முடைய சரீரம் ஜடம், அது ஞானசூன்யமானது, அதற்கு ஞானம் கிடையாது. அப்படிப்பட்ட நம்முடைய சரீரம் இருக்கே, இந்த சரீரம் எதாலே ஆனது என்றால் பஞ்சபூதத்தாலே ஆனது. இதற்கு 3 குணங்கள் உண்டு. அதாவது சத்துவகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன என்று சொல்லக்கூடிய 3 குணங்கள். இந்த 3 குணங்கள் இருக்கே அது எம்பெருமானுடைய திருமேனிக்கு கிடையாது. எம்பெருமான் இங்கே வந்து திருவோதாரம் பண்ணும் காலத்திலே பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா என்று தெரிவிக்கிறான் கீதாச்சாரியன் தன்னுடைய ஸ்ரீ கீதையிலே. பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாயா, எப்படி பரமபதத்திலே நாம் இருக்கிறோம் அதே போல இங்கே வந்து நாம் அவதரிக்கிறோம் என்று தெரிவிக்கிறான். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி, நான் வந்து பிறக்கிறேன் இந்த லோகத்திலே ஆத்மமாயையா என்று அவ்விடத்திலே மாயா என்று சொன்னால் சங்கல்பரூப ஞானம் என்று அர்த்தம். எம்பெருமான் சங்கல்பரூப ஞானத்தாலே இந்த லோகத்திலே இப்படி வந்து பிறக்க கடவேன் என்று மீனோடு ஆமை கேளல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை என்று கொண்டாடுகிறாரே திருமங்கையாழ்வார். அந்த கிரமத்திலே நான் இப்படி மீனாகவும் மாமையாகவும் நிருசிம்மனாகவும் வாமனனாகவும் இப்படி வந்து திருவதாரம் பண்ண கடவேன் என்று எம்பெருமானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தின் காரணத்தாலே எம்பெருமான் பரமபதத்திலே எப்படி எழுந்தருள் இருக்கிறானோ, அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானத்துடன் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிறானே, அதே திருமேனியுடன் இங்கே வந்து திருவோதாரம் பண்ணுகிறான்.
ஆதியம் சோதி உருவை அங்குவை திங்கு பிறந்தான்னு கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். நாளே பெருமாள் எப்படி எழுந்தருளுகிறான் இவ்விடத்துக்கு என்றால், அங்கே என்ன திருமேனி இருக்கோ அந்த திருமேனி எப்படிப்பட்டது என்றால் அது சுத்த சத்வமயமான திருமேனி. எம்பெருமானுக்கு 3 குணங்கள் கிடையாது. அதாவது அவனுடைய திருமேனியிலே சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3ம் கலசி இருப்பது கிடையாது. அது நமக்கு உண்டானது. சத்வகுணமானது எம்பெருமானிடத்தையும் பகவத் பாகவத ஆச்சாரியர்களிடத்தில் ஈடுபாடை ஏற்படுத்துகிறது சத்வகுணம். தமோகுணமானது அது செய்யத்தகாத செயல்களை செய்ய தூண்டுகிறது. நிறைய சோம்பல் வருது, தூக்கம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் தமோகுணம். அதற்கு மேலே சத்வகுணம் என்பது எம்பெருமானிடத்தில் ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது. ரஜோகுணம் என்று சொல்லக்கூடியது, அந்த ரஜோகுணமானது நமக்கு வெறும் காரியம் பண்ணணும் என்பதை தூண்டுகிறது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் தான், பண்ணாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒன்று பண்ணணும் என்பதை ஏற்படுத்துகிறது அந்த ரஜோகுணமானது. ஆக இப்படி சத்வகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, அதோட கூடினது நம்முடைய சரீரம். ஆனால் எம்பெருமானுடைய அந்த திருமேனியே நரசிம்ம தனுர் அகௌனி, அது இந்த 3 குணங்களாலே ஆனது அன்று. அது அப்ராக்கிருதமானது. அந்த திருமேனியானது பரமேஷ்டி புமான் விஸ்வஹா நிவர்த்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடிய பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி எம்பெருமானுடைய திருமேனி. அந்த திருமேனியுடன் கூட இங்கே வந்து திருவதாரம் பண்ணுகிறான். அதனாலே பார்ப்பதற்கு தான் என்னென்ன ஏதோ மாம்சம் இருக்கிறா போலே, ரத்தம் இருக்கிறா போலே, சதை நார் தசைகள் இதையெல்லாம் இருக்கிறா போலே நமக்கு காட்சி அளிக்கிறது. அவ்வளோதான் மனுஷ வடிவு. அதை கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே தவிர உண்மையிலேயே அந்த திருமேனியுடன் வந்து இங்கே திருவோதாரம் பண்ணுகிறான் எம்பெருமான் என்பதை தானும் தெரிவிக்கிறான், ரிஷிகளும் கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே கூறத்தாழ்வான் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். நிருசிம்ம தனுர் அகௌனி. அற்புதமான விஷயம் இது. எம்பெருமான் உடையது அந்த திருமேனி இருக்கிறது, அப்ராக்கிருதமான திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியோட வந்து திருவோதாரம் பண்ணினானே, அது பண்ணினது யாருக்காக என்றால் சமசமய சமத்பவச்ச பக்தகிரஹ என்று சமசமய சமுத்பவச்ச. சமசமய அந்த சமயத்திலே, அதாவது பிரகலாதன் தெரிவித்தானே அந்த சமயத்திலே வந்து தோன்றினான். எதை தெரிவித்தான் பிரகலாதன் என்றால், பிரகலாதனுக்கு நிறைய துன்பத்தை கொடுத்து வந்தான் ஹிரண்யன் தாப்பனார். காரணம் என்னன்னா, பிரகலாதன் எம்பெருமானிடத்திலே மிகுந்த பக்தியோடே கூடியிருந்தான். எப்பொழுதும் அவன் வாயை திறந்தான். பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் என்று வாயை திறந்தாலே தேவோ நாமசகசிரவான் என்று எம்பெருமானுடைய பேரையே சொல்லி போந்தான் ஸ்ரீ பிரகலாத ஆழ்வான். பிரகலாதோ ஜென்ம வைஷ்ணவா என்று பிறக்கும் காலத்திலேயே விஷ்ணு பக்தியோட பிறந்தான். அபாரமான பக்தி கொண்டிருந்தான் எம்பெருமானிடத்திலே. எம்பெருமானை எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். அவன் இல்லாத இடமே கிடையாது என்று பார்த்த பெருமை ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானுக்கு உண்டு. இப்படி பார்க்கக்கூடிய பிரகலாத ஆழ்வான் வாயை திறந்தாலே நாராயணன் என்கிற பெயர்தான் அவன் வாயிலிருந்து வரும். இதையே சொல்லி போந்தபடினாலே இரண்யனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அந்த கோபத்தின் காரணத்தாலே அவனுக்கு பல இன்னல்களை கொடுத்தான் இரண்யாசுரன். மலை உச்சியிலிருந்து தள்ளுவதென்ன, பாம்புலகளை கொண்டு கடிக்கச் செய்வதென்ன, யானையை கொண்டு இதரச் செய்வதென்ன, கொடிய விஷத்தை கொடுத்தான் தன்னுடைய பிள்ளை என்று கூட பாராமல். இப்படியெல்லாம் காரியம் செய்தானே ஹிரண்யன். கடைசியில என்ன ஏற்பட்டது? எதற்குமே பிரகலாதன் மாண்டு போகவில்லை. பிராணன் போல பிரகலாதனுக்கு பார்த்தான். இரண்யனுக்கு அபார கோபம் ஏற்பட்டது. என்னடா இந்த பிள்ளை எப்ப பார் நாராயணன் நாராயணன் அவனையே சொல்லிட்டு இருக்கு, என்ன பண்ணாலும் இதை சாவடிக்கவும் முடியல நம்மால, எப்படியோ தப்பிச்சுன்னு போயிடுறது. இதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு உள்ளுக்குள்ள, அத்தையும் பார்த்துடுவோம், இன்னைக்கு என்ன சக்தின்னு பார்த்துடுவோம் என்று பிரகலாதனை அழைத்து, பிரகலாதனே எங்கே இருக்கிறான் உன்னுடைய நாராயணன், காட்டு பார்க்கலாம் என்று கேட்டான். அப்பொழுது பிரகலாதன் தெரிவித்தான், எல்லா இடத்திலையும் இருக்கிறான். துவையஸ்தி மையஸ்திஜா, உன்னிடத்திலும் இருக்கிறான் என்னிடத்திலும் இருக்கிறான். அவன் இல்லாத பதார்த்தத்தை நீ காட்டு கேட்டான் பிரகலாதன். தந்தையே அவன் எங்க இருக்கான்னு கேட்கிறீரே, அவன் இல்லாத இடத்தை நீர் காட்டும் பார்க்கலாம். அவன் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்திலும் நிறைந்தவனாக இருக்கிறான், பரிசமாப்பிய வர்த்திக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவித்தான் பிரகலாதன். இத்தனை சொல்லி என்ன, எந்த இடத்துல இருக்கான், உமக்குள்ளேயும் இருக்கான் எனக்குள்ளேயும் இருக்கான். இன்னும் சொல்ல போனா நீர் சொல்லும் சொல்லிலும் கூட நீர் இல்லைன்னு சொல்றீரே அதிலேயும் அவன் இருக்கிறான். அவன் இல்லைன்னு சொன்னால் உம்மாலே இல்லை, எம்பெருமான் இல்லைன்ற வார்த்தையே சொல்ல முடியாது. உள்ள இருக்கிற நாராயணன் வெளியில போயிட்டான்னா உம்மாலே வார்த்தை சொல்ல முடியுமா?
நாளை உமக்குள்ளேயும் அவன் தான் இருக்கான், எனக்குள்ளேயும் இருக்கான். தந்தையே, நீர் சொல்லக்கூடிய சொல்லிலும் அவன் உடன் என்று தெரிவித்தான். அப்பொழுது பிரகலாதன் சொன்ன உடனே தான் கோபம் ஏற்பட்டது ஹிரண்யனுக்கு. அப்பொழுது இங்கே இருக்கிறானா என்று கேட்டான். இவன் செய்த குத்தம் என்ன ஆச்சரியமா தெரிவித்தார். விடத்திலே மண்ணினது எங்குமுடன் கண்ணன், இதிலே இவன் செய்த தவறு. எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொன்னானே, எம்பெருமானுடைய தன்மையை தெரிவித்தான். அவன் இல்லாத பதார்த்தமே கிடையாது என்பதை ஆச்சரியமா அறுதியிட்டான் பிரகலாத ஆழ்வான். இங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்பான், அங்கப்பொழுதே அவன் வீயத் தோன்னியா என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. ஆழ்வார் அற்புதமா கொண்டாடுற சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே அருங்கிரகிக்கிறார். இங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, எல்லா இடத்துலையும் இருக்கான் என்கிற மகன் அவனுடைய மகன்னு பார்க்கல பிரகலாதன். யோ, தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளை, ஐயோ பாவம் என்று எந்த தகப்பனுக்கும் இந்த இரக்கம் வரும். ஆனால் இவனுக்கு வரவில்லை, அதை பார்க்கவே இல்லை இவன் ஹிரண்யன். அதை பாராமல் மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் புடைப்பா, இங்கே இல்லை என்று இரணியனானவன் அந்த தூணை அடித்தான். அடித்த காலத்தில் இந்த தூண்ல இருக்கான என்று கேட்டான். இருக்கிறான் என்று சொன்னான். இருக்கிறான்னு சொன்ன காலத்திலே அடித்தான். அந்த தூணை அடித்த கை பிடித்த பெருமை என்று தூணுக்குள்ளிருந்து தோன்றினான். ரிசிம்மனானவன் வந்து சேர்ந்தான் என்று பார்க்கிறோம். தானே அடித்தான், அவனே அடித்தான். அளந்திட்ட தூணை அவன் தட்டா என்று தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். அவனே அளந்து இட்ட தூண், அந்த ஒரு தூண் இருக்கே, 1000 கால் மண்டபம் அது. அந்த மண்டபத்திலே ஒரு தூண், அந்த தூணை காட்டி கேட்டான், இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்டான். தூணிலுடன் துரும்பிலும் உழன் என்று தெரிவித்தான் பிரகலாதன். நாளை இங்கேயும் இருக்கான் என்று சொன்னான். ஏன் அந்த தூணில இருக்க மாட்டான்னு ஹிரண்யனுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன, அவனே அளந்து இட்ட தூண், அளந்து இட்ட தூணை அவன் புடை, அவனே அடித்தான் அந்த தூணை. நாளை வேலைக்காரனை யாரோ ஒரு சேவகனை கொண்டு அதை அடிக்கும்படியாக சொல்லவில்லை. ஏனென்றால் அவனுக்கு ஒரு பயம், சேவகனுக்கு எங்கேயாவது கொஞ்சம் நாராயணனிடத்திலே பக்தி இருந்து அவன் கை மூலமாக இந்த தூணுக்குள்ளே நாராயணன் போய் சேர்ந்து கொள்வனோ என்கிற ஒரு பயம் இருந்தது. அதனாலே தானே அடந்து இட்ட தூண், தானே கட்டின தூண், அந்த தூணை தானே தட்டினான். தானே தட்டின காலத்திலே அங்கே வந்து சேர்ந்தான் ரிசிம்மன் என்று பார்க்கிறோமாக. இவன் சொன்னானே எங்குமுடன் கண்ணன்னு சொன்னானே, அந்த சமகாலத்திலே எம்பெருமான் ரிசிம்மனாக தோன்றினான். சமசமய சமுத்பவச்சா, அதே சமயத்திலே இவன் சொன்ன அதே உத்தரக்ஷணத்திலே சமுத்பவச்சா அங்கே வந்து ஆவிர்பவித்தான். எம்பெருமான் விடத்திலே வந்து தோன்றினான். எதற்காக? பக்தகிரஹா, ஒரு சிறிய பக்தன் பிரகலாதன் சொன்னானே அந்த வார்த்தைக்காக வந்து அவ்விடத்திலே தோன்றினான். சமசமய சமுத்பவச்ச பக்தகிரஹா ஸ்தம்பே ச சம்பவஸ்தே, ஸ்தம்பே அந்த தூணிலிருந்து தோன்றினான். அதுவும் வேற இடத்துல தோணலை. இவன் இந்த தூணிலே அடிக்கும் காலத்தில் இன்னொரு தூணிலிருந்து தோணவில்லை. ஐயோ, எந்த தூணை அடிப்பானோ தெரியாது. அதனாலே இவன் அடித்த தூணிலே நாம் இல்லை, ஆனால் அடித்த காலத்திலே நாம் தோன்றுகிறோம் என்று சொல்லி வேற தூணை பிளந்து கொண்டு வந்தான் நரசிம்மன். அப்படி வரவில்லை, எந்த தூணை அடித்தானோ அதற்குள்ளிருந்தே வந்தான். ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் அவர் தெரிவித்தார். திரைலோக்கியமே தது நரசிம்ம கர்ப்பம். எல்லா இடத்துலையும் எங்க பார்த்தாலும் நரசிம்மன் நிறைந்து விட்டான். 3 லோகத்திலையும் எந்த இடத்தை பார்த்து இவன் கேட்பான்னு தெரியாது. பார்த்தான், நரசிம்மன் பார்த்தான், எம்பெருமான் பார்த்தான். எந்த இடத்தை காட்டி இங்கு இருக்கிறானா என்று கேட்பான். ஹிரண் என்னது தெரியாது. அதனாலே நாம் என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் நிறைந்து விடுவோம். திரைலோக்கியமே தது நரசிம்ம கர்ப்பம் என்று 3 லோகங்களும் நரசிம்மன் நிறைந்திருந்தான். எல்லா இடத்துலையும் நாராயணன் இல்லை, நரசிம்மன் இருந்தான் என்று ஆச்சரியமா காட்டுகிறார் அவர். ஆக இந்த தூணை காட்டி இதுல இருக்கிறானா என்று கேட்டான். கேட்ட உடனே இருக்கிறான் என்றவாறே அந்த தூணை அடித்த உடனே அதிலிருந்தே வந்தான். ஸ்தம்பே ச சம்பவஸ்தே, அந்த இடத்திலே வந்து சேர்ந்தான். பிஷுணயதி பரேஷதாம் வரதா என்று வரதனானவன் இந்த காரியத்தை செய்தான். அந்த தூணிலிருந்தே வந்தான் என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பிதாமஸ்யா வித்பவுத் என்று தேசிகன் ஆச்சரியமா இதை காட்டினார். இந்த காலத்தில் பிரம்மா அவர் பிறந்தார். பிறந்த உடனே எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே பிரம்மாவை உண்டு பண்ணினான். ஒரு தாமரை பூவிலே பிரம்மாவை உண்டு பண்ணினான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். உண்டு பண்ணின உடனே அப்பொழுது பிரம்மாவானவன் பிறந்த உடனே அந்த குழந்தையானது அப்பா அப்பா பாட்டியை காட்டுமேன்னு. உடனே எம்பெருமான் எதுக்குடா பாட்டி, பாட்டி எல்லாம் கேட்குறேன், எதுக்கு உனக்கு பாட்டினா? இல்லை இல்லை, பாட்டின்னு சொன்னால் அவன் நிறைய கதையெல்லாம் சொல்லுவானாமே, இந்த கதையெல்லாம் கேட்கணும்னு ஆசை எனக்கு, அதனால எனக்கு பாட்டியை காட்டும்
பாட்டியை காட்டினா நான் பாட்டிக்கிட்ட நிறைய கதை கேட்டுட்டே தூங்குவேன் என்று பிரம்மா தெரிவித்தது குழந்தை. பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான், ஐயோ பாட்டிக்கு நாம் எங்கே போகிறது, நமக்கு யாரும் தகப்பனார் தாயார் என்பவர்கள் கிடையாது நினைத்தான் எம்பெருமான். நமக்கு யார் இருக்கா அப்பா, எம்பெருமான் தான் தோன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கிறான் எம்பெருமான், அவனை உண்டாக்கினவர்கள் என்பவர்கள் யாருமே கிடையாது. அதனால இந்த குழந்தையானது இதை பிரம்மாவை எம்பெருமான் உண்டாக்குகிறான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்று பிரம்மாவை அவன் உண்டாக்குகிறான். நாராயணாத் பிரம்மாஜாயத்தே, நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று பிரம்மாவை எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் படைக்கிறான். ஆனால் நாராயணனை படைத்தவர்கள் யாருமே கிடையாது. அவனை யாராவது படைத்திருந்தால் அல்லவா இவனுக்கு தாயார் என்று இருந்து அந்த தாயாரை இந்த பிரம்மாவாகிற குழந்தைக்கு பாட்டி என்று அறிமுகம் செய்து வைப்பதற்கு. நாளே பாட்டியே இல்லை. பார்த்தா எம்பெருமான் பார்த்தான், டே கொஞ்ச காலம் பொறுத்துக்கூடா. பிரம்மாவை பார்த்து சொன்னான் எம்பெருமான், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கூடா, பாட்டி எங்கேயோ போயிருக்கா, வெளிநாட்டுக்கு போயிருக்கா. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்கிறாளோ இல்லையோ, இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்கா பாட்டி, அங்கே இன்னொரு குழந்தை பறந்துருக்கு உன்னை போலையே, அதை பார்த்துக்க போயிருக்கா, அதனாலே வருவா, இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்தில் திரும்பி வருவள் பாட்டி என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ இல்லையோ லோகத்தில். அதே போல் எம்பெருமானும் உங்கள் பாட்டி வெளிநாட்டுக்கு போயிருக்கா, வந்துடுவா, கொஞ்ச காலம் பொறுத்துன்று என்று சொன்னான் போல இருக்கிறது. பார்த்தது இந்த குழந்தையும் பிரம்மாவும் அப்பப்போ கேட்டுட்டே இருந்தது, என்னப்பா பாட்டியை காணும் பாட்டியை காட்டுறேன் நீர், பாட்டி எங்கே போனா, எத்தனை காலம் ஆச்சு காணவேலையே, இருடா காட்டுறேன், வந்துடுவான்னு எம்பெருமானும் சொல்லிகிட்டே இருந்தான். பார்த்தான், என்னடா பண்ணுறது, இந்த குழந்தைக்கு எங்கடா போகிறது பாட்டிக்கு யோசிச்சுட்டே இருந்தான். கடைசியில் திடீர்னு இந்த தூணிலிருந்து தோன்றும்படியாக ஏற்பட்டதோ இல்லையோ, தூணிலிருந்து அவதரித்தான். ஸ்தம்பே சம்பவஸ்தே, அந்த ஸ்தம்பத்தில் தூணிலிருந்து அவதரித்தான் நரசிம்மன். அவதரித்து முடித்த உடனே அழைத்தான், பிரம்மாவை அழைத்து, குழந்தாய் பாட்டி வேணும்னு கேட்டு இருந்தியே, இந்த பாரு இதான் பாட்டி என்று தூணை காட்டினான். அதிலிருந்து தானே அவதரித்தான் எம்பெருமான். அதனாலே தூண் தான் பிரம்மாவுக்கு பாட்டி என்று ஆச்சரியமா தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன் தம்முடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில். நாளே அந்த பெரிய மகா கிருஹ சுரமகாகிருண தூணா பிதாமஸ்ய பூத் என்று பெரிய அந்த கிரகம் இருக்க 1000 மண்டபத்திலே ஒரு தூண் தான் அவ்விடத்தில் பிதாமகஸ்ய என்ற இடத்துல பிதாமகனான பிரம்மாவுக்கும் பிதாமகி பாட்டின்னு சொன்னா யாருன்னா அதுதான் இந்த தூண் என்று ஆச்சரியமாக காட்டுகிறார். ஆக அப்படி தூணிலிருந்து எம்பெருமான் அவதரித்தான், அந்த காலத்திலே அவதரித்தான், தூணிலே அவதரித்தான். அதுவும் பிஷுனயதி பரேஷதாம் வரதா, பிஷுனயதி என்று உன்னை பற்ற வேண்டும், பரேஷதாம் வரதா நீ எப்படி இருக்கிறாய் என்றால் பரேஷதாம் என்று அறப்பெரியவனாக இருக்கிறாய் நீ என்று காட்டுகிறார். இடத்துல என்ன பெருமை உனக்கு உண்டான பெருமை இருக்கே, அத்தியுதமான பெருமை என்று தெரிவிக்கிறார். இடத்துல அதை தெரிவிக்கிறது. இடத்துல உன்னுடைய பெருமையை காட்டுகிறது. பிஷுனயதி என்றால் தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். எதை காட்டுகிறது? பரேஷதாம், நீ அறப்பெரியவன் என்பதை காட்டுகிறது. காரணம் என்ன? உன்னுடைய பெருமைக்கு சேர இங்கே காரியம் பண்ணினாய் என்பதை பார்க்கிறோம். விடத்திலே தேவதைகள் கொடுத்த வரத்துக்கு சேர நீ இந்த காரியத்தை பண்ணினாயே, என்ன ஆச்சரியம், நரங்கலந்த சிம்மமாக நீ தோன்றினாயே, இது என்ன ஆச்சரியம் பெருமான் என்று கொண்டாடுகிறார். அதனாலே உன்னுடைய பெருமை காட்டப்படுகிறது. பரேஷதாம் வரதா என்று எவ்வளவு பெருமை. ஏனென்றால் அந்த காலத்திலே தோன்றினாய் நீ, அந்த காலத்திலே தோன்றவில்லை என்று சொன்னார். அப்பொழுது ஹிரண்யனானவன் நான் அடித்த காலத்திலே இல்லை, அப்புறம் ஒரு காலத்திலே வந்தான் என்று தெரிவித்திருப்பன். அதே போல அந்த தூணிலிருந்து அங்கிருந்தே தோன்றினாய், அடித்த இடத்திலிருந்து தோன்றினாய், அந்த இடத்திலே தோன்றவில்லைன்னு சொன்னால் இந்த தூணிலே எம்பெருமான் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான்னு நீ சொன்னையே, இந்த இடத்திலே இல்லை என்று தெரிவித்திருப்பன். அதற்கெல்லாம் இடம் கொடாமல் நீ இருக்கிய அந்த தூணிலேயே அதே காலத்திலே பிரகலாதன் இங்குமுடன் என்று சொன்ன சமகாலத்திலே தோன்றினாயே, இது என்ன உன்னுடைய மேன்மை என்று பரேஷதாம் என்பதற்கு எல்லோருக்கும் ஈசனாக இருக்கக்கூடியவன், பரானாம் ஈசகா பரேஷா என்று எல்லோருக்கும் தலைவனாக எல்லோரையும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்று அவனுடைய பரத்துவம் காட்டப்படுகிறது இவ்விடத்திலே என்று தெரிவிப்பது உண்டு. அது மட்டுமன்றுனா அவனுடைய சௌலபியமும் காட்டப்படுகிறது. என்னைக்குமே பரத்துவம் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய சௌலபியம்தான் விலை செல்லும், அல்லாத பொழுது விலை செல்லாது. பரத்துவம் என்றால் பெருமை இருக்கிறது. ஒரு பதார்த்தத்துக்கு தங்கத்துக்கு பெருமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு சௌலபியம் கிடையாது,
அது எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்கிறதா? தங்கமானது கிடைப்பதில்லை. ஏதோ சில இடங்களிலே தான் தங்கம் கிடைக்கிறது, எல்லா இடத்துலையும் கிடைப்பது கிடையாது. இதனாலே அதற்கு சௌலபியம் கிடையாது. அதே தெருவில் இறங்கினா எத்தனை சின்ன சின்ன கல்கள், ஓட்டாஞ்செல்லி எல்லாம் கிடக்கு. இதுக்கெல்லாம் சௌலபியம் இருக்கிறது, பார்த்த விடத்துல எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் பெருமை உண்டா என்றால் பெருமை கிடையாது. 10 ஓட்டாஞ்செல்லி இருக்குன்னா அதை எடுத்து போட்டுன்னு வீட்டுக்கு வரோம் இல்லையே. இதே தங்கம் இருந்ததுன்னா விடுவோமா? தெருவிலே தங்கம் சிதறி கிடந்ததுன்னா விடுவோமா? அதனாலே தங்கத்துக்கு மேன்மை உண்டு, பெருமை உண்டு, ஆனால் சௌலபியம் கிடையாது. மற்ற கற்களுக்கு சௌலபியம் உண்டு, ஜல்லிக்கல் முதலிய செங்கல் இவைகளுக்கெல்லாம் சௌலபியம் உண்டு, ஆனால் பரத்துவம் மேன்மை கிடையாது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம், பரத்துவம் எங்கே இருக்கோ அங்கேயே சௌலபியமும் இருக்குன்னா எம்பெருமானிடத்துல இரண்டுமே இருக்கிறது. எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் எம்பெருமான் என்றால் பரத்வத்தோடைய கூடியிருக்கிறான், அறப்பெரியவனாக இருக்கிறான், எல்லோரையும் நியமிக்கிறான். அது பராணாம் ஈஷா என்கிறபடியினாலே காட்டப்பட்டது. அல்லது இது தத்புருஷ சமாசம் என்று தெரிவிப்பார்கள். நேராக சொல்லக்கூடியது எம்பெருமான் எல்லோருக்கும் தலைவன் என்று நேராக காட்டக்கூடியது. அல்லது இந்த சப்தத்தை பகுபிரீஹி சமாசத்தாலையும் நிர்வகிப்பது உண்டு, அர்த்தம் சொல்லுவது உண்டு. அதாவது பரஹா ஈஷா யஸ்யசா பரேஷா பரதந்திரஹா இத்தியர்த்தா என்று தெரிவிப்பார்கள். அதாவது பரஹா ஈஷா யஸ்யசா, மற்ற பேர்களை எல்லாம் தனக்கு ஈசனாக கொண்டிருக்கக்கூடியவன் எவனோ அவன் பரேஷன். அதாவது மற்ற பேரெல்லாம் இவனுக்கு ஈசர், அதாவது மற்ற தேவதைகள் இவர்களெல்லாம் இவனுக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா எம்பெருமான் பரதந்திரப்பட்டிருக்கிறான், அவனுக்கு சுவாதந்திரியம் என்பதற்கு அது இடுசிவப்புன்னுட்டார். கூறத்தாழ்வானே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். தம்முடைய இதே வரதராஜஸ்தவத்திலே தெரிவிக்கிறார். அனன்யோதீனத்வம் தவ கில ஜகுர் வைதிககிரா பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் அனுமஹே என்பது ஆச்சரியமான ஸ்லோகம். அதில் கீழே காட்டப்பட்டது எப்படி இருக்கா என்றால், அனன்யோதீனத்வம் தவ கில ஜகுர் வைதிககிரா, அனன்யாதீனன் யாருக்கும் இவன் தலை வணங்குவது கிடையாது, எல்லாரை காட்டிலும் அறப்பெரியவனாயிருக்கிறான், எல்லாரையும் இவன் கீழே கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதற்கு அது மேலெழுந்த வாரியான அர்த்தம்னா உள்புகுந்து பார்க்கும் காலத்தில் என்ன கிடைக்கிறது? அனன்யாதீனத்வம் தவகில ஜகுர் வைதிககீரா பிரதா பராதீனம் துவாம் து, நீ எப்படி இருக்க எம்பெருமானை? பராதீனனாக இருக்கிற, மட்ட பேர் இட்ட வழக்காக இருக்கிறாய், நீ அவ சொல்றதெல்லாம் கேட்கிற. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் அனுமஹே, யாரெல்லாம் உன்னை வணங்குகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீ பரதந்திரனாக இருக்கிறாய், அவர்கள் சொல்லக்கூடியதையெல்லாம் கேட்கிறாய், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறாய். அப்படிப்பட்ட தன்மை உனக்கு இருக்கிறது என்பதையும் இங்கே பார்க்கிறோம். அது எங்கே கிடக்கிறது என்றால், பராஹா ஈஷா யஸ்ய சஹா என்று மற்ற பேரெல்லாம் எம்பெருமானுக்கு தலைவர்களாக ஈஷர்களாக நியமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நியமனத்தை கேட்டு எம்பெருமான் நடக்கிறான். யாரெல்லாம் என்றால், யாரெல்லாம் இவனை பற்றுகிறார்களோ அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறான். அப்படிப்பட்ட சௌலபியம் அதுவும் சேர்ந்திருக்கிறது எம்பெருமானுக்கு. அன்னாலே பரத்வ சௌலபியங்கள் இரண்டும் சேர்ந்தே செல்லுகிறது எம்பெருமான் விஷயத்தில். வேதாந்தமானது எம்பெருமானுடைய பெருமையை கொண்டாடினா அடுத்தபடியா சௌலபியத்தை சொல்லாமல் போகாது. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரவஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா வேதாந்தம் கொண்டாடுறது. பிரு சூக்தத்தில் அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கான் எம்பெருமான் என்றால் அறப்பெரியவனா இருக்கான். நாராயண பரம்பிரம் தத்துவம் நாராயண பரஹா என்று அறப்பெரிய வஸ்துவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அப்படிப்பட்டவன் நாராயணன் என்று தெரிவித்தது வேதாந்தம். அப்படி சொல்லி அடுத்தபடியா உடனே சௌலபியத்தை தெரிவித்தது. எச்சகிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தை பிவா அந்தர்பைஷதத் சர்வம் வியாபிய அதையேவ நாராயணா. பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னா எல்லா பதார்த்தங்களையும் உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கிறான், எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயும் இருக்கான். இதனாலே சௌலபியம் சொல்லப்பட்டது. எல்லா பதார்த்தங்களும் அவனிடத்திலே இருக்கின்றன, அதனாலே அவனுடைய மேன்மை காட்டப்பட்டது. இது நாராயணன் என்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அடுத்தபடியாக எல்லா பதார்த்தங்கள் எவ்வளவு சிறிய பதார்த்தங்களாக இருந்தாலும் அந்த பதார்த்தத்துக்குள்ளேயும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான், அவனுடைய சௌலபியம் காட்டப்பட்டது. அதுவும் நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இங்கே பரேஷதாம் வரதா என்று வரதன் எப்படி இருக்கான் என்று சொன்னால் எல்லாருக்கும் அடிபணிந்தவனாக இருக்கிறான். இது இரண்டாவது அர்த்தம் காட்டுகிறார் இடத்துல. அதாவது தேவதைகள் வரம் கொடுத்தாள் இல்லையோ, அவன் கொடுத்த வரத்துக்கெல்லாம் சேர காரியம் பண்றான். அதாவது அவர்கள் என்ன வரம் கொடுத்தார்கள்? பிரம்மாவை உபாசித்தான் ஹிரண்யன், நிறைய தபஸ் பண்ணான்.
தபஸ் பண்ணி கடைசியிலே அவனிடத்துல கேட்டான் பிரம்மாவனிடத்துல, பிரம்மன் எனக்கு சாவு வரக்கூடாது என்பது அவனுடைய முக்கியமான அபிப்பிராயம். ஆனால் இதை கேட்டால் பிரம்மா கொடுப்பனோ மாட்டானோ என்கிறபடினாலே பார்த்தான், இரண்யன் பார்த்தான், வரிசையா பதார்த்தங்களை அடுக்கிச் சென்றான். எனக்கு இந்த பதார்த்தங்களாலே சாவு வரக்கூடாது, அதாவது தேவ மனுஷ்ய திரியக்ஸ்தாவரம் இவைகளாலே சாவு வரக்கூடாது, இருப்பதே 4 ஜாதிகள், இவைகளாலே சாவு வரக்கூடாது. அதே போல காலம், ராத்திரி என்ன பகல் என்ன, இந்த காலங்களிலே சாவு வரக்கூடாது. அதே போல அஸ்திர சஸ்திரங்களாலே சாவு கூடாது, உயிருள்ள பதார்த்தம் அதாலே சாவு கூடாது, உயிரற்ற பதார்த்தம் அதாலே சாவு கூடாது, உலர்ந்த பதார்த்தம் நனைந்த பதார்த்தம் இவைகளாலே சாவு கூடாது என்றெல்லாம் வரிசையா அடிக்கின்றே போனான். பார்த்தான், பிரம்மா பார்த்தான், வாய் வலிச்சு கொடுத்து அவனுக்கு ததாஸ்து 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 அப்படியே கொடுத்துட்டே வரார் பிரம்மா. வேற என்ன பண்றது, தபஸ் பண்ணியிருக்கான், தபஸுக்கு சேர இவனுக்கு பலத்தை கொடுக்க வேணுமே, அதனாலே கொடுத்துட்டே வந்தார் பிரம்மா. கடைசியில இரண்யனுக்கே வாய் வலிச்சு கொடுத்து கேட்டு கேட்டு. நாளை பார்த்தான் இரண்யன், இத்தனை சொல்லி என்ன பிதாமகரே, நீர் படைத்த சிருஷ்டித்த எந்த பதார்த்தத்தாலையும் எனக்கு சாவு வரக்கூடாது என்று கடைசியாக கேட்டான். அதை கேட்ட உடனே பிரம்மா ததாஸ்து ததாஸ்து உடனே அப்படியேனுட்டான். காரணம் என்ன, என்னை படைத்தவர்களாலே உனக்கு ஆபத்து ஏற்படாது இரண்யனே, ஆனால் என்னை படைத்தவன் ஒருத்தன் இருக்கிறான் ஸ்ரீமன் நாராயண், அவனாலே உனக்கு கட்டாயம் ஆபத்து ஏற்படும் என்று நினைத்தார் ஸ்ரீ பிரம்மா. அதற்கு சேரத்தான் இங்கே எம்பெருமான் பார்த்தான், ஐயோ இவ்வளோ வரம் கொடுத்திருக்காரு இந்த பிரம்மா, என்ன ஆனாலும் பிரம்மா என்று சொல்லக்கூடியவன் எம்பெருமானை ஆசிரித்துத்தானே இருக்கிறான். விஷ்ணு பக்தி பரோதேவா என்று விஷ்ணு பக்தியோடே கூடினவர்கள் தேவதைகள். இதனாலே பார்த்தான், சரி வரத்துக்கு சேர நாம் காரியம் பண்ண வேண்டும் என்று பிரம்மாவை தலைவனாக கொண்டு அவன் கொடுத்த வரத்துக்கு சேர தான் பரதந்திரனாக இருந்து எம்பெருமான் இங்கே காரியம் பண்ணுகிறான். அதைத்தான் பரேஷதாம் என்று கொண்டாடுகிறார் இவ்விடத்தே குரத்தாழ்வான். இது என்ன ஆச்சரியம் எம்பெருமானே, நீ எதுக்காக கட்டு பண்ணும், பிரம்மா கொடுத்த வரத்துக்கெல்லாம் கட்டு பண்ணுமா, அவன் கொடுத்த வரத்துக்கு சேர இவ்விடத்துல சரி என்ன பண்றது, நாம் மனுஷ தேவதையா இருக்க முடியாது, மனுஷனா இருக்க முடியாது, மிருகமா இருக்க முடியாது, ஸ்தாவரமா இருக்க முடியாது. அதனாலே நரம் கலந்த சிம்மமாக, கழுத்துக்கு மேலே சிம்மமாகவும் கழுத்துக்கு கீழே நரன் என்று சொல்லக்கூடிய மனிதனாகவும் இப்படியல்லவா திருவோதாரம் பண்ணினான் எம்பெருமா. அது மட்டுமில்லாமல் இவ்விடத்துல ரொம்ப ஆச்சரியம் என்ன என்றால், காலையிலே கூடாது மாலையிலே கூடாதுன்னா அந்த சமயத்திலே அந்தியம்போதில் அறிவுருவாகி அறிய அழித்தவனே இன்னும் சாயங்கால வேளையில் வந்தான், உள்ளுக்குள்ளே கூடாது வெளியில கூடாதுன்னா வாசல்படியில் வச்சுருந்தான். எவ்வளோ நிர்பந்தம், இத்தனை நிர்பந்தம் இந்த வரங்களுக்கெல்லாம் சேர எம்பெருமான் காரியம் பண்ணுகிறான். பிரம்மாவினுடைய அந்த வரங்கள் அவன் கொடுத்தானே, அந்த வரத்துக்கு சேர எல்லாம் இங்கே காரியம் பண்ணுகிறானே, என்ன ஆச்சரியம்னா அவனுடைய வார்த்தைக்கும் எம்பெருமான் பரதந்திரப்பட்டு இருக்கிறானே, பிரம்மானுடைய வார்த்தைக்கும். இதல்லவா இவனுடைய சௌலபியம் என்று அற்புதமாக கொண்டாடுகிறார் இவ்விடத்திலே ரிசிம்மமூர்த்தியை ஸ்ரீ குரத்தாழ்வான். அதனாலே பிரம்மா கொடுத்த வரத்துக்கு சேர அதெல்லாம் பண்ணினான். கடைசியிலே வளரும் பதார்த்தம் வளராத பதார்த்தம் நகம், ஈரமுள்ள பதார்த்தம் உலர்ந்த பதார்த்தம்னு சொன்னா நகம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நகம் இருக்கே, அந்த நகத்தையே தான் ஆயுதமாக கொண்டு, வேற அஸ்திர சஸ்திரத்தாலே கூடாதுன்னு சொல்லிட்டான், நானே நகத்தையே ஆயுதமாக கொண்டு அவனுடைய மார்பிலே ஊன்றி நன்றாக கிழித்தெறிந்தான் ஹிரண்யனை என்று மேலே விருத்தாந்தம் பார்க்கிறோம். அதனாலே இப்படி எம்பெருமான் பரதந்திரனாக இருந்து காரியம் பண்ணினான். அது மட்டுமன்றுனா பிரகலாதன் அடியவன், அவன் பற்றி இருக்கிறானே, அவன் சொன்ன வார்த்தைக்கும் இணங்க இந்த தூணில் இருக்கிறான்னு சொன்னபடினாலே அந்த தூணிலிருந்து தோன்றினான் எம்பெருமான். அதுவும் வேண்டியதில்லை, எம்பெருமான் யார் கேள்வி கேட்க முடியும், எல்லா விதத்தாலையும் சுதந்திரன். அதனாலே ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. பிரம்மா எம்பெருமான இடத்துல பிரம்மா கேட்க முடியுமா எம்பெருமான இடத்துல, எம்பெருமானே நான் வரங்களெல்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் மீறி நீர் பாட்டில் உண்மை இஷ்டத்துக்கு இரண்யனை கொண்டுட்டீர, அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்கும் இந்த லோகத்தில் என்று பிரம்மாவாலே கேட்க முடியுமா? அல்லது பிரகலாதன் எம்பெருமான இடத்துல சென்று என்ன எம்பெருமானே இப்படி பண்ணிவிட்டீரே, இந்த தூணிலே இருக்கிறீர்னு நான் சொன்னேன், கடைசியில் அந்த தூணிலிருந்து நீர் தோன்றவில்லையே, நான் சொன்ன காலத்திலே தோன்றவில்லையே, ஏதோ ஒரு சமயத்திலே எங்கிருந்தோ தோன்றினீர், என்னுடைய தகப்பனாரை நீர் கொன்றீர், ஏன் இப்படி பண்ணினீர் என்று பிரகலாதனாலே கேட்க முடியுமா? யாராலையும் கேட்க முடியாது. நிரங்குஷ ஸ்வதந்திரன், யாருக்கும் கட்டுப்படாதவன் எம்பெருமான். ஆனாலும் எம்பெருமான் இருக்கானே கட்டுப்பட்டவனாக, தன்னுடைய சிறுக்கன் குழந்தைக்கு கட்டுப்பட்டவனாக, ஸ்ரீ பிரகலாதாழ்வானுக்கு கட்டுப்பட்டவனாக, தேவதைகள் பிரம்மருத்ராதிகள் கொடுத்த வரத்துக்கு கட்டுப்பட்டவனாக எம்பெருமான் காரியம் பண்ணுகிறானே,
இதல்லவா அவனுடைய சௌலபியம், என்ன ஆச்சரியமான பாரதந்திரத்தோட கூடியிருக்கிறான் எம்பெருமான் அற்புதமாக கொண்டாடுகிறார் குலத்தாழ்வான். இந்த 71வது ஸ்லோகத்தாலே ஸ்தம்பே ச சம்பவஸ்தே பிசுனயதி பரேஷதாம் வரதா நரசிம்ம தனுர் அர்ஹௌனி சமசமய சமுத்பவச்ச பக்தகிரஹா என்று ஒரு பக்தியோடே கூடின பிரகலாதனுக்காக இந்த காரியத்தை பண்ணினானே எம்பெருமான், என்ன ஆச்சரியம் என்று கொண்டாடுகிறார் குலத்தாழ்வான். இதை தெரிவித்தார் இவ்விடத்திலே. தெரிவித்து முடித்தவுடனே அடுத்தபடியாக 72வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தொடங்கி மேலே ஒரு 8 ஸ்லோகங்கள். அந்த 8 ஸ்லோகங்களிலே தம்முடைய தோஷத்தை அனுசந்தானம் பண்ணுகிறார் ஸ்ரீ குலத்தாழ்வான். எதனாலே இதை பண்ணுகிறார்? அதனாலே இப்பொழுது தோஷத்தை அனுசந்தானம் பண்ணுறார். நன்ன ஆச்சரியமாக நரசிம்மனை கொண்டாடின பிற்பாடு பிரகலாதனை கொண்டாடி எம்பெருமான் செய்த அந்த ஆச்சரியமான காரியத்தை கொண்டாடி இதெல்லாம் பண்ணின பிற்பாடு எதனாலே தம்மிடத்திலே இவருக்கு நெஞ்சு சென்றது என்றால் ஆச்சரியமாக காஞ்சி சுவாமி தம்முடைய உரையிலே அற்புதமாக அர்த்தம் காட்டினார். அதாவது ஸ்ரீ குலத்தாழ்வான் வரதராஜஸ்தவம் அனுகிரகிக்கும் காலத்தில் எப்படி அனுகிரகித்து வருகிறார் என்றால் எம்பெருமானை பற்றி முதல்ல தெரிவிக்கத் தொடங்கினார். சமஸ்த கல்யாண குணாத்மகனாய் என்று எல்லா கல்யாண குணங்கள் நிறைந்தவனாக இருக்கிறான், குணக்கடலாக இருக்கிறான் எம்பெருமான் என்று அவனை பற்றி தெரிவித்து அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் ஒரு திருமேனியோடே கூடியிருக்கிறான், ஆச்சரியமான திருமேனி அதோடே கூடியிருக்கிறான், வரதனாக இங்கே அஸ்திகிரியிலே சேவ சாதிக்கிறான், என்ன ஆச்சரியமான திருமேனி என்று அதை கொண்டாடினார். அதை கொண்டாடி அடுத்தபடியாக எம்பெருமான் பத்னி பரிசனங்களோடே கூடியிருக்கிறான் என்று பெருந்தேவித்தாயார் என்ன, உபயநாச்சிமார்கள் என்ன, மற்ற பேர் என்ன, எல்லோரோடையும் சேர்ந்திருக்கிறான் எம்பெருமான் என்று ஆச்சரியமாக அவனை கொண்டாடினார். இப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் வரதராஜன் இருக்கானே இவன்தான் காலத்திலே அவதாரங்களை செய்தான் என்று எல்லா அவதாரங்களையும் செய்தவன் இவனே, ராமகிருஷ்ணாத் அவதாரங்களை பண்ணினவன் இவனே, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளே என்பதாக ஆச்சரியமா மேலே தெரிவித்து வந்தார். இது பரியந்தம்தான் கீழே சொன்ன ஸ்லோகங்களுக்கு அபிப்பிராயம். இது சொல்வது எதிலே நோக்கு என்றால் நம்முடைய சம்பிரதாயத்திலே ரகசியத்ரயம் என்று பார்க்கிறோம். அதில் 2வது ரகசியமாக இருக்கக்கூடியது, அதாவது 3 ரகசியங்களில் 2வதாக இருக்கக்கூடியது துவயமந்திரம் என்று பார்க்கிறோம். இந்த துவயம்னு சொல்லக்கூடியது 2 கண்டங்களோட கூடினது. அதிலே முற்கண்டம் ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே என்று முதல்ல பார்க்கிறோம். அதற்கு மேலே பிற்கண்டம் இருக்கே அது ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று காண கிடக்கிறது. அதிலே முற்கண்டமானது ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே என்பதற்கு அது எதை தெரிவிக்கிறது? பிராட்டியும் எம்பெருமானுமான சேர்த்தீரே, எம்பெருமானை உபாயமாக பிராட்டிய புருஷகாரமாக கொண்டு பற்றுகிறேன் என்பது முற்கண்டத்துக்கு உண்டான அர்த்தம். அதனாலே அதை விவரிக்க வேண்டும் என்று தொடங்குகிறார் ஸ்ரீ குலத்தாழ்வான் இந்த வரதராஜஸ்தவத்திலே. அதற்கு சேர ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்று ஸ்ரீமன் நாராயண என்பதை இவ்விடத்திலே முக்கியமாக தெரிவித்தார். ஸ்ரீமன் நாராயண சரணௌன்றதை முக்கியமாக முதல்ல சொல்லிவிட்டார். சொன்ன பிற்பாடு சரணம் பிரபத்தியே என்று தெரிவிக்க வேண்டும். அந்த எம்பெருமானை நான் பற்றுகிறேன் என்று மேலே சொல்ல வேண்டும். அது சொல்வதற்கு முன்பாக இவ்விடத்திலே ஆழ்வான் தம்முடைய தோஷங்களை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். அதனாலே இது பரியந்தம் தெரிவித்ததென்ன? ஸ்ரீமன் நாராயண சரணௌ என்பது பரியந்தம் கீழே தெரிவித்து முடித்தாயிற்று. அதாவது ஸ்ரீமானான நாராயணன் பிராட்டியோடைய கூடியிருக்கிறான், அவன்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமான். அதற்கு மேலே நாராயணன் என்கிறபடினாலே அவனுக்கு சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கின்றன. அதற்கு மேலே நாராயணன் என்று சொல்லுகிறபடினாலே விக்கிரகயுக்தனாக எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான். ஒரு திருமேனி கொண்டு வரதராஜன் என்று எல்லோராடும் பற்றும்படியாக கண் கொண்டு பார்க்கும்படியாக அஸ்திகிரியிலே யானமலையிலே நிற்கிறான். அதற்கும் மேலாக இவன்தான் அக்காலத்திலே அவதாரங்களை செய்தான் என்று நாராயண பதத்தில் உண்டான சகல அர்த்தங்களையும் கீழே அனுகிரகித்தார் குலத்தாழ்வான். அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள் ஸ்ரீமன் நாராயண சரணம் என்கிற பரியந்தம் கீழே சொல்லிட்டார். அதற்கு மேலே சரணம் பிரபத்தியே என்று அந்த எம்பெருமானை நான் பற்றுகிறேன் என்று மேலே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் காலத்தில் பற்றுகிறேன், நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? தோஷத்தோடே கூடியிருக்கிறேன். அதை சொல்ல இழுகிறார் இவ்விடத்திலே கூறத்தாழ்வான். நாளே தோஷத்தை சொல்லாமல் இருப்பதே கிடையாது. இவர்களுக்கெல்லாம் என்ன, ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ தங்கள் தோஷத்தை நிறைய சொல்லணும்.
என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனாலே தோஷத்தை தெரிவிக்கிறார்கள். நாம தான் அது சொல்றதே கிடையாது. என்னிடத்துல என்ன குறை இருக்கு, என்னிடத்துல என்ன தோஷம் இருக்குன்னு நம்ம சுலபமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அப்படி கிடையாது. அதனால எம்பெருமானை பற்றின பிற்பாடும் தங்கள் தோஷத்தை தெரிவிப்பார்கள். எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பாகவும் தோஷத்தை தெரிவிப்பார்கள். பரமாச்சாரியர் ஆள வந்தார். அவர் எம்பெருமானை பற்றின பிற்பாடு தோஷத்தை தெரிவிக்கிறார். அதே போலத்தான் சுவாமி எம்பெருமானாரும் அவரும் எம்பெருமானை பற்றின பிற்பாடு தோஷங்களை தெரிவிக்கிறார். குரத்தாழ்வானிடத்தில் எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பாக ஸ்ரீமன்னாராயண சரணோ என்ற உடனே தம்முடைய தோஷத்தை சொல்லிட்டார். பிற்பாடுதான் சரணம் பிரபத்தியே என்று அப்படி தோஷத்தோடைய கூடின நான் உம்மை பற்றுகிறேன் என்று மேலே தெரிவிக்கப் போகிறார் குரத்தாழ்வான். அதனாலே இவ்விடத்திலே தம்முடைய தோஷங்களை தெரிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனாலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் எடுத்துட்டு பார்த்தா அவர்கள் எம்பெருமானை பற்றுவதற்கு முன்பும் தோஷத்தை தெரிவிப்பார்கள், பற்றின பிற்பாடும் தோஷத்தை தெரிவிப்பார்கள். ரெண்டு வகையும் உண்டு. இங்கே குரத்தாழ்வான் பற்றுவதற்கு முன்பாக தம்முடைய தோஷத்தை தெரிவிக்கிறார். அதை பார்க்கிறோம் இங்கே ஆச்சரியமாக இந்த 72வது ஸ்லோகத்தாலே அதிலே காட்டுகிறார். தாபத்ரயி மய தவானதாக்கியமானம் முக்கியந்தமந்தம் அவயந்தம் அனந்தனைவா ஸ்தாதும் பிரயாத்தும் உபயாத்தும் அனீஷமீஷ அஸ்தீஷ திருஷ்டி அமிர்தவிருஷ்டிபிராபஜேதா என்பது ஆச்சரியமான 72வது ஸ்லோகம். அதில் தெரிவிக்கிறார் தாபத்ரயி மய தவானலதக்கியமானம். தாபத்ரயி என்று 3 தாபங்கள். இந்த தாபங்கள் அது எப்படி இருக்கு? 3 தாபங்கள் ஆத்தியாத்மிக, ஆதிபௌத்திக, ஆதிதெய்வீகம் என்று சொல்லக்கூடிய 3 தாபங்கள். ஆத்தியாத்மிகம் என்று சொன்னால் அது நம்முடைய சரீரத்தாலேயும் மனதாலேயும் வரக்கூடியது. அது மனோவியாதி என்ற, சரீரவியாதி என்ன, இவைகளெல்லாம் நமக்குள்ளேயே இவைகள் இருக்கக்கூடியது, நம்மை சார்ந்து இருக்கக்கூடியது. சரீரத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அதெல்லாம் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. அதே போல் மனதுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அதெல்லாம் ஆத்மா துக்கத்தை அனுபவிக்கிறது. இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கே, இதுதான் ஆத்தியாத்மிகம். அதற்கு மேலே ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் என்று 2 பார்க்கிறோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம். ஆதி பௌத்திகம்னா என்ன? மற்ற பூதங்களாலே வரக்கூடியது, அதாவது மற்ற பேராலே வரக்கூடியது, மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்கு அதனாலே வரக்கூடியது. அதாவது விஷஜந்துக்கள், பாம்பு முதலிய விஷஜந்துக்கள். அதே போல மற்ற மனிதர்கள் இவர்களாலே வரக்கூடியது ஆதி பௌத்திகம் என்று சொல்லப்படக்கூடியது. அதற்கு மேலே ஆதி தெய்வீகம் என்று சொன்னால் தெய்வத்தாலே வரக்கூடியது, அதாவது இடி, மின்னல், பூகம்பம், இதே போல எல்லாம் இருக்கும் இல்லையோ, சூறாவளி என்கிற இந்த காத்து முதலியவைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் தெய்வத்தாலே ஏற்படுத்தப்படக்கூடியது. அதனாலே ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதுதான் தாபத்ரயம். தாபம்னா என்ன? ரொம்ப உஷ்ணத்தோடைய கூடினது, நம்மை மிகவும் இம்சிக்கிறது இந்த 3ம். அப்படிப்பட்ட திரயம் 3 இருக்கிற தாபத்ரயி மய தவானல தக்கியமானம். அது எப்படி இருக்கு என்று சொன்னால் இது தவானல தக்கியமானம் என்று காட்டுத்தீயை போலே எங்கு பார்த்தாலும் பரம்பி கிடக்கிறது. இந்த 3ம் இருக்க அப்படி பரம்பி நம்மை இம்சிக்கிறது. காட்டுத்தீக்குள்ளே நாம் அகப்பட்டோம் என்று சொன்னார் ஒரு நாடும் அதிலிருந்து நாம் விடுதலையை தேடவே முடியாது. அப்படி நம்மை சுட்டி வளைத்து விடுகிறது இந்த காட்டுத்தீயானது. அதை முதல்ல காட்டினார். அதை போல இருக்கக்கூடியதான் இங்கே இந்த 3ம் ஆத்தியாத்மிக, ஆதிபௌத்திக, ஆதி தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதற்கே தவானல தக்கியமானம் என்று. தவானலம் என்று சொன்னால் காட்டுத்தீ, அதனாலே எரிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எரிந்து கொண்டே இருக்கிறேன். தக்கியமானம், தக்தம்னு சொல்லலை. தக்தம்னு சொன்னால் எரிக்கப்பட்டவன் அர்த்தம். எரிக்கப்பட்டவன்ற எரிந்து கொண்டே இருக்கிறேன். இந்த 3 தாபங்கள் இருக்கே, எங்கே திரும்பினாலும் ஏதோ ஒரு கஷ்டம். சரீரத்துக்கு ஏதோ ஒரு கஷ்டம், மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், அல்லது மற்ற பேராலே ஏதோ ஒரு கஷ்டம், அல்லது தெய்வங்களாலே ஏதோ ஒரு கஷ்டம், இடியோ மின்னலோ ஏதோ ஒரு கஷ்டம். எங்கே சுற்றினாலும் இதான. இப்படிப்பட்ட காட்டுத்தீ நடுவில் நான் ஆப்பட்டுருக்கேன். அது எரித்து கொண்டே இருக்கிறது என்னை. அதனாலே என்ன ஏற்படுறது என்றால் தக்கியமானம், எரிக்கப்பட்டவன், எரிந்து கொண்டே இருக்கிறேன், அது விடாமல் எரிச்சுட்டே இருக்கு என்ன. அப்படிப்பட்ட தக்கியமானம் முக்கியந்தமந்தம் அவயந்தம் அனந்தமீஷம் அனந்தனைவா. முக்கியந்தமந்தம் அவயந்தம், முக்கியந்தம் என்று சொன்னால் இதனாலே நான் மயங்கி போகிறேன். என்ன செய்வது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது. எது சரி எது தவறு ஒன்றும் தெரியாமல் மயக்கத்தை அடைந்து
மனக்கலக்கத்தை அடைந்து இப்படி திரிகிறேன் நான். முக்கியந்தம் அந்தம், இது முடிவில்லாததா இருக்கு, இது எல்லையே கிடையாது. நான் இதுக்கு இந்த மயக்கத்துக்கு எல்லையே கிடையாது. அதனாலே ஈர்க்கப்பட்டு மயங்கி கிடக்கிறேன் நான். காட்டுத்தீ எங்கு பார்த்தாலும் பத்தி கொண்டது, நடுவுலே அகப்பட்டால் மயக்கம் வந்துடும், மூச்சு விட முடியாது, திணறி போய் மயங்கி விடுவோம். அதே போலத்தான் தாபத்ரயம் என்று சொல்லக்கூடிய இந்த காட்டுத்தீ, அது என்னை மயங்கும்படியாக செய்து விடுகிறது. முக்கியந்தம் அந்தம் அவயந்தம் அனந்தம் ஈஷா என்று எல்லையற்றதாக இருக்கக்கூடியது, முடிவு காண முடியாமல் இருக்கக்கூடியது இப்படிப்பட்டது அவயந்தம் அனந்தம் நைவா என்று இது என்னை மிகவும் இம்சிக்கிறது, இதற்கு முடிவே கிடையாது என்று சொல்லும்படியாக இருக்கிறது. சரி, இதுக்கு முடிவே கிடையாது என்று சொன்னால் எதையாவது செய்து எம்பெருமானை அடைந்து விடலாமே, எதையாவது பண்ணலாம் இல்லையோ என்று சொன்னால் எதை பண்ணுவது ஒன்றும் புரியல. ஏன் என்றால் நானோ நீட்ட வழக்கு எம்பெருமானே, என்னுடைய பிரவೃತ್ತಿ நிவர்த்திகள் எல்லாம் உன்னதீனம். நான் ஒரு காரியம் செய்வதோ காரியத்திலிருந்து கை வாங்குவதோ எல்லாம் நீட்ட வழக்கு. இப்படி இருக்கும் காலத்தில் நான் எதை பண்ணுறது ஒன்றுமே தெரியல, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இந்த காட்டுத்தீ நடுவில் அகப்பட்டு எதை பண்ணுவது என்பதே தெரியவில்லை. அதை மேலே அற்புதமாக 3வது வரியிலே தெரிவித்தார். ஸ்தாத்தும் பிரயாத்தும் உபயாத்தும் அனீஷமீஷ என்று, ஸ்தாத்தும் அனீஷா, பிரயாத்தும் அனீஷா, உபயாத்தும் அனீஷா. ஈஷா எம்பெருமானே, ஈசனே தெரிவிக்கிறேன் கேள். ஸ்தாத்தும் அனீஷா, ஸ்தாத்தும் அனீஷா என்று தெரிவித்தால் இவ்விடத்தில் ஒன்றை செய்யாமலும் இருக்க முடியவில்லை என்னாலே என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. அதாவது செய்யாமல் இரு என்று சொன்னால் அது எப்படி செய்யாமல் இருக்கிறது? ஏதாவது ஒன்று பண்ணணும், நாம் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். எதுவும் காரியம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் எம்பெருமான் பண்ணுன்னு சொல்லியிருக்கான், விதித்திருக்கிறான் எம்பெருமான். ஸ்ருதிர் ஸ்மிருதர் மமைவாக்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா. இது பகவத் வசனம். ஸ்ருதி ஸ்மிருதி அதாவது வேதம் என்ன, அதற்கு மேலே சட்ட புத்தகங்கள் ஸ்மிருதி என்ன, இவைகளெல்லாம் என்னுடைய ஆக்ஞை. எம்பெருமான் தெரிவிக்கிறான், இதெல்லாம் என்னுடைய ஆக்ஞை. இந்த ஆக்ஞையை அவசியம் பரிபாலனம் பண்ண வேண்டும். ஆக்ஞாச்சேதி மமத்ரோ, இந்த ஆக்ஞையை அவன் மீறுகிறானோ அவன் எனக்கு துரோகம் செய்தவன். என்னிடத்துல பக்தி இருக்கிறது என்று சொன்னாலும் அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. எம்பெருமான் தெரிவிக்கிறான், நான் சாஸ்திரம் சொல்லப்பட்ட பிரகாரம்லாம் நடக்க மாட்டேன், எம்பெருமான் இடத்துல எனக்கு பக்தி இருக்கு என்று சொன்னால் எம்பெருமான் தெரிவிக்கிறான், அப்படிப்பட்டவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவன் தெரிவிக்கிறான். அதனாலே இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஸ்தாத்தும் ஸ்தாதம் அனீஷம், இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னாலே செய்ய முடிவதில்லை. இதெல்லாம் என்னாலே பண்ணாமல் இருக்க முடியவில்லை, கட்டாயம் பண்ண வேண்டும் என்று இந்த இதர வழிகள், அதாவது எம்பெருமானே உன்னை அடைவதற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். உன்னை அடைந்து விட்டால் அப்பொழுது இந்த காட்டுத்தீ ஆகிற தாபத்ரயத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று பார்த்து ஒன்றை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னாலே செய்யாமல் இருக்க முடியவில்லை. ஏன்னா நீ ஆக்ஞையிட்டிருக்க, இதெல்லாம் பண்ணுன்னு ஆக்ஞையிட்டிருக்க, ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் ஆக்ஞையிட்டிருக்க, அதனாலே செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதை நான் என்னாலே செய்யாமல் இருக்க முடியவில்லை. அதனாலே ஏதோ ஒன்று செய்கிறேன். ஸ்தாத்தும் மனிஷம், ஒன்றும் செய்யாமல் இருக்க முடியல, அதனாலே செய்ய. சரி, செய்கிறேனே, இப்படி செய்யறது சரியா? உன்னை அடைவதற்கு நான் ஏதோ ஒன்று செய்வது என்பது சரியா? அதாவது கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதையெல்லாம் செய்து உன்னை அடைவது என்பது சரியா என்று ஆராய்ந்து பார்த்தால் இல்லைனா அது பிரயாத்தும், மேலே தெரிவித்தார் பிரயாத்தும் அனீஷம் என்று. பிரயாத்தும் அனீஷம் என்று, பிரயாத்தும் என்று சொன்னால் இதையெல்லாம் செய்வது, இதையெல்லாம் செய்வதற்கு அனீஷம். என்னாலே முதல்ல சொன்னது ஸ்தாது மனீஷம் என்கிறபடினாலே அதெல்லாம் கட்டாயம் செய்தே தீர வேண்டும், செய்யாமல் இருக்க முடியவில்லை. சரி, இப்பொழுது செய்யாமல் இருக்கலாம் என்று பார்த்தால் இவ்விடத்திலே செய்யாமல் இருக்க முடியவில்லை என்று தெரிவித்து, ஆனால் அதிலே செய்வதற்கு அது செய்வதும் தவறு என்று கொண்டு இவ்விடத்திலே பிரயாத்தும் மனீஷம், அதை செய்வதற்கு அதையும் நான் பண்ணவில்லை. காரணம் என்ன என்று சொன்னால் அதிலே நிறைய அபாயங்கள் இருக்கின்றன. அடுத்தபடியாக தெரிவிக்கிறார் இவ்விடத்தில் அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகங்கள் என்று சொன்னால் நாம் பண்ண வேண்டும், கவனமாக செய்ய வேண்டும். அதில் நிறைய அபாயங்கள் வரும்.
தவறுகள் ஏதாவது ஏற்பட்டது என்று சொன்னால் அது பலத்தை கொடுக்காது. சரி, அது பலம் தானாக கொடுக்கிறதா? கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இவைகள் தானாக பலத்தை நமக்கு கொடுக்கிறதானா? அதுவும் கொடுப்பதில்லை. அது எம்பெருமான் கையை எதிர்பார்த்திருக்கிறது. அதாவது காரிய வேளையிலே ஒரு சேதனன் கையை எதிர்பார்த்து, ஒரு மனுஷன் கையை எதிர்பார்த்து, ஒரு மனுஷன் செய்த பிற்பாடு பலம் என்று வந்ததுன்னு சொன்னால் அப்போ எம்பெருமான் தான் இதற்கு பலம் கொடுக்க வேண்டும். அதுவும் தகுந்த காலத்திலே, அது பக்குவம் அடைந்த காலத்திலே கொடுக்க வேண்டும். எம்பெருமானே கொடுக்க வேண்டும். இதை பண்ணுவதற்கு முன்பாக இந்த கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ இதை பண்ணுவதற்கு முன்பாக எம்பெருமானை பற்ற வேண்டும். அவன்தான் நமக்கு இதற்கு இடையூறாக இருக்கக்கூடியது. எத்தனையோ தடைகள் இருக்கிறதே, அதையெல்லாம் போக்கக்கூடியவன் அவன்தான். அதனாலே அவன் போக்க வேண்டும். எவ்வளோலாம் கஷ்டம் இருக்கு. கடைசியில் தடையெல்லாம் போக்கி நாம் பண்ணி முடித்த பிற்பாடு பல காலம் பண்ணணும். கர்மயோக ஞானயோக பக்தி யோகம்னு ஒன்றன்று இரண்டன்று பல இருக்கின்றன. விடத்தில் இதர உபாயங்கள் எம்பெருமானை அடைவதற்குண்டான வழிகள். நாளே அது பலவாகவும் இருக்கிறது. அநேக காலம் செய்யணும். ஒரு ஜென்மத்திலே முடியக்கூடியது அன்று. அது பக்குவ நிலையை அடைய வேண்டும்னா பல ஜென்மங்கள் வேண்டும். கடைசியிலே அது பக்குவ நிலையை அடைந்ததா இல்லையான்னு ஆராயக்கூடியவன் எம்பெருமான். ஆராய்ந்து பலத்தை கொடுக்கக்கூடியவன் அவன். இதெல்லாம் இத்தனை இருக்கிறபடினாலே பிரயாத்து மனீஷம் என்று அதை செய்வதிலும் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதை நான் செய்யவும் மாட்டேன் என்கிறேன். செய்யாமல் இருக்கவும் முடியவில்லை. முதலே தெரிவித்தார் ஸ்தாது மனீஷம், அதை பூர்ணமாக விடுவது என்றால் அதை பூர்ணமாக விடவும் முடியவில்லை. அதை நான் செய்யவும் செய்கிறேன். ஏனென்றால் நீ ஆக்ஞையிட்டிருக்கிறேன், செய்கிறேன். அதற்கு மேலே அதை பூர்ணமாக விடவும் முடியவில்லை, அதை செய்கிறேன். அதற்கு மேலாக இவ்விடத்தில் அதை விட்டும் இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லைனா, அதில் இவ்வளோலாம் கஷ்டம் இருக்கு. அதனாலே அதை விட்டும் இருக்கிறேன், அதை செய்யாமலும் இருக்கிறேன். பிரயாது மனீஷம் என்று அதை செய்யாமலும் இருக்கிறேன். அதிலே அசக்தி. அதற்கு மேலே என்ன என்று சொன்னால் உபயாது மனீஷம். சரி, இதெல்லாம் விட்டுட்டோ எம்பெருமானையே பற்றி விடலாமே. பிரபத்தி சரணாகத்தின்னு சொல்கிறோம். எம்பெருமான் காலிலே போய் விழுந்து விடலாமே. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்று எம்பெருமான் திருவடியில் போய் விழுந்து விடலாமே. உபயாத்தும் அவனோடைய சேர்ந்து விடலாம். அதுலேயும் அசக்தின்னு. ஏன் அதில் என்ன அசக்தி இருக்கிறது? அதுதான் இதர உபாயங்களைப் போல இல்லை. இது ஏகமாக இருக்கிறது. ஒருத்தந்தான் உபாயம், எம்பெருமானே உபாயம் இவ்விடத்தில் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும் காலத்தில் இது சுலபம் தானே. இது ரொம்ப சுலபமாக இருக்குது, சுகரமாக இருக்குது. பண்ணுவதற்கும் ரொம்ப சிரமம் இல்லை, சுலபமாக இருக்குது. பலவாக இல்லை, ஒன்றாக இருக்கிறது. அதற்கு மேலே பலம் என்று சொன்னால் அவனே கொடுக்கிறான். வேறு ஏதோ ஒன்று பலம் கொடுப்பதில்லை. அவனை பற்றுகிறோம், வேறு யாரோ ஒருத்தர் பலம் கொடுக்கிறாளா? இல்லை, எம்பெருமானே பலம் கொடுக்கிறான். அவனே பலப்பிரதனாக இருக்கான். அதுவும் அவன் சித்தமாக இருக்கான். மற்றதெல்லாம் நாம் சாதிக்கணும். சாத்தியோபாயங்கள் மற்றதெல்லாம். எம்பெருமான் சித்தோபாயம், சித்தமாக இருக்கான். அவன் பலம்னு வந்ததுன்னா அதுலேயும் எந்த குறையும் கிடையாது. அதற்கு மேலே விளம்பம் கிடையாது, டிலே கிடையாது. உடனே பலத்தை கொடுப்பான். ஏன்னா சித்தமாக இருக்கானே அவன். எம்பெருமான் சித்தமாக இருக்கான். நாம் அவனோடைய சேர வேண்டும்னு ஆசைப்பட்டால் உடனே அவன் நம்மை சேர்த்து கொண்டு விடுவான். ஆக இதெல்லாம் இருக்கு இந்த பிரபத்தி என்று சொல்லக்கூடியதிலே. அப்படி இருக்கும் காலத்தில் அதை செய்யலாமே என்று கேட்டால் உபயாது மனீஷம், அதை செய்வதிலேயும் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா என்று சொன்னால் இவ்விடத்தில் மற்ற குறைகளெல்லாம் கிடையாது. இதுக்கு மற்றதெல்லாம் குறையாக. ஆனால் என்ன இருக்கு? பிரபத்தி போயத்துக்கு இக்குத்தங்களும் நுமில்லை தெரிவித்தார் ஸ்ரீவச்சன பூஷ திவ்ய சாஸ்திரத்தில். அதாவது கர்மஜான பக்தியோகங்களுக்கு கீழே நாம் சொன்னோமே எத்தனையோ குறைகள். அந்த குறையை போல் அன்று இவ்விடத்திலே சரணாகதிக்கு. ஆனால் என்ன இவ்விடத்திலே என்ன வேணும்? மகா விஸ்வாசம் வேணும். பெருமானிடத்திலே மகா விஸ்வாசம் இருக்கணும். அதற்கு மேலே என்ன? மற்றதையெல்லாம் விட்டே பற்ற வேண்டும். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரம் ரஜா. கண்ணன் தெரிவித்தானல் யோகிதை. சர்வதர்மான் பரித்யஜ்யா, மற்ற உபாயங்கள் அதையெல்லாம் ருச்சி வாசனைகளோட அடியோடு விட்டுவிட வேண்டும். விட்டு எம்பெருமானையே பற்ற வேண்டும். அது கஷ்டமா இருக்கு. மற்றதெல்லாம் விட முடியலன்னு கீழே சொன்னாரோ இல்லையோ. அதனாலே அங்கங்கே கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு. அதை பூர்ணமாகவும் விட முடியல. இதர உபாயங்கள், அதுக்கு உண்டான அந்த அங்கங்கள் அதோட சேர்த்து எல்லாத்தையும் விட்டுடணும். அப்படின்னா அதை விடவும் முடியல. அதனாலே அதையெல்லாம் விட்டே பற்ற வேண்டும் என்று சொன்னால் எங்கே விடுவது? அது கஷ்டமா இருக்கு. இதில் அடுத்தபடியாக இவ்விடத்திலே விஸ்வாசம், பெருமானத்திலே திருடமான விஸ்வாசம் வேணும், நம்பிக்கை வேணும். பிரபத்தி என்று சொன்னார். மற்றதையும் பண்ணுறது அது கூடாது ஒரு நாளும்.
அதுலேயும் கை வைப்பது, வெறுமா கோயிலில் போய் பெருமாளை சேவிக்கிறேன், எதுக்காக சேவிக்கிறேன், அவனை அடைவதற்காக சேவிக்கிறேன்றா சில பேர். அப்போ அது உபாயம் ஆயிடுச்சு. இல்லை அவனை சுற்றி சுற்றி வரா, பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கா, எதுக்காக பிரதட்சணம் பண்ணுறேன், அவனை அடைவதற்காக பிரதட்சணம் பண்ண. அப்படின்னா அவனே உபாயம் என்கிற எண்ணம் போய்விட்டது. அவனே உபாயம், அவனே காரியம் பண்ணுவான், அவனே நமக்கு பரமபதத்தை கொடுப்பான், அவனே அவனோடே நம்மை சேர்த்து கொள்வன் என்கிற அந்த திடமான விசுவாசம் இருக்கே, அது வேணும் பிரபத்திக்கு. அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆர்த்தி வேணும், துடிப்பு வேணும். அவனை அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்கிற துடிப்பு வேணும். பேற்றுக்கு துவரிக்க வேணும். எம்பெருமானோடைய சேர வேண்டும்ன்ற துடிப்பு இருக்கணும். அந்த துடிப்பு இருக்கானா? அதுவும் இல்லை. அதனாலே எம்பெருமானே உன்னையே பற்றுவது என்பதற்கு அதிலேயும் எனக்கு அசக்தி. அதுக்கு மேலேயும் ஒன்று தெரிவிப்பது உண்டு இவ்விடத்திலே. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே இருக்கும், நான் பற்றுகிறேன் என்று சொல்லுகிறபடினாலே, நான் தனியாக ஒத்தனை சொல்கிறபடினாலே இவ்விடத்திலே சுவாதந்திரியம் இதில் வந்து சேருது. உனக்கே நான் பரதந்திரப்பட்டிருக்கணும், அப்படி இருக்கும் காலத்தில் இதில் சுவாதந்திரியம் வேற வந்து சேருகிறது. நாளே சுவாதந்திரியம் வந்து சேருகிறபடினாலே இதை எப்படி நான் பண்ணுறது என்று தோன்றுகிறது இவ்விடத்திலே. எம்பெருமான் பறவையேறு பரம்பொருடா என்னை கை கொண்டவன் என்று அவனல்லவா கை கொள்ளுகிறான், நம்மை எம்பெருமானே கை கொள்ளுகிறானே தவிர நாம் அவனை பற்றி அவனோடே சேர்ந்தோம் என்பது கிடையாது. அவன்தான் நம்மை பற்றி நம்மை சேர்த்து கொள்கிறான் என்பதுதானே விஷயம். உன்மனத்தால் நினைந்திருந்தா என்கிறபடியே பிராப்திக்குபாயம் அவன் நினைவு. எம்பெருமான் நினைக்கணும், இந்த வஸ்து, இந்த ஜீவாத்மா, இந்த சொத்து நமக்கு வேண்டும், சுவாமியான நமக்கு இந்த சொத்து வேணும் என்று அவன் நினைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் பற்றினேன் என்று நினைப்பதே தவறாகிவிடுமே என்கிற எண்ணமும் வந்து சேருகிறது இவ்விடத்திலே என்று ஆச்சரியமாக காட்டுகிறார் இவ்விடத்திலே. அதனாலே அதையெல்லாம் சேர்த்து இங்கே தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. இப்படி இருக்க காலத்தில் நான் உன்னை வந்து எப்படி சேர்றது எம்பெருமான்? நெடுநாள் அந்நியபரையாய் போந்த பாரி லஜ்ஜா பயங்களின்றிக்கே பர்த்த சகாசத்திலே வந்து என்னை அங்கீகரி என்னுமா போலே இருக்கக்கூடியது ஒன்றிலே பிரபத்தின்னு காட்டினார் ஸ்ரீவச்சனபூஷண திவ்யசாஸ்திரத்திலே பிள்ளலோகாச்சாரிய. நெடுநாள் அந்நியபரையாய் போந்த பாரி, வெகுகாலம் வேறு ஒருத்தன் அல்லது வேறு ஒரு சம்பந்தம், வேறொரு விஷயத்தில் ஈடுபட்டு கணவனை தெஜித்து இருக்கக்கூடிய பாரியை, வேறு ஒரு பரபுருஷனோடைய சம்பந்தம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பாரியை, லஜ்ஜா பயங்களின்றிக்கே வெக்கமும் கிடையாது பயம் கிடையாது, பர்திரு சகாசத்திலே வந்து கணவனுடைய இடத்திலே வந்து என்னை அங்கீகரி, என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறா போல இருக்கே இந்த பிரபத்தியை பார்த்தா என்ன அப்படின்னா, இதர விஷயங்கள்லாம் எத்தனையோ கீழ்க்கணிந்த ஜென்மங்களிலே எல்லாம் இதர விஷயங்களிலே மண்டித்திருந்து இதர தேவதைகளை எல்லாம் பற்றி, இப்படியெல்லாம் அவர்கள் தான் பரபுருஷர்கள், இதர தேவதைகளை எல்லாம் பற்றி கடைசியிலே பர்த்தா, நம்முடைக்கெல்லாம் பர்த்தா, எல்லா ஆத்மாக்களுக்கும் பர்த்தாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். நாம் அவனுக்கு பாரியை மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறோம், அவன் நமக்கெல்லாம் கணவன் என்பதை கடைசியிலே உணர்ந்து அவன் காலிலே சென்று உழுவதற்கு அதுவும் லஜ்ஜையும் இல்லை, வெக்கமும் இல்லை, பயமும் இல்லை. ஐயோ நாம போய் அவன் காலில் விடணுமே, இத்தனை காலம் கீழ்க்கழிந்த ஜென்மங்கள்லாம் நம்ம இஷ்டப்பிரகாரம் திரிந்தோம், நாம் இதர விஷயங்களிலே மண்டி திரிந்தோம், மற்ற பேர் காலெல்லாம் போய் விழுந்தோம், அவர்களையெல்லாம் நமக்கு கணவன் என்று நினைத்து அவ பின்னாடிலாம் போயிட்டு இருந்தோமே இதர தேவதைகள் பின்னாடி என்று இதையெல்லாம் நினைத்து கடைசியிலே வெக்கம் பயம் கொண்டு எம்பெருமான் முன்னாடி எப்படி போய் நிற்கிறதுன்னா, அதெல்லாம் இல்லாமல் கடைசியிலே வந்து இவன் பண்ணுகிறானே, என்னை அங்கீகரி, என்னை சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறானே, அதை போல இருக்கக்கூடியதுதான் இந்த பிரபத்தி என்று சொன்னால், எம்பெருமானே நான் எப்படி உன்னை பற்றுவது, உபயாதும் மனிஷம் என்று உன்னை வந்து சேருவதற்கு அதிலேயும் நான் சக்தியற்றவனாக இருக்கிறேன். ஆச்சரியமாக காட்டுகிறார் குரத்தாழ்வான் இவ்விடத்திலே. ஸ்தாதும் பிரயாதும் உபயாதும் அனீஷமீஷா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எம்பெருமானே, நீ சொல்லுகிறாய் என்கிறபடினாலே அவைகளை எல்லாம் செய்வதா, நீ ஆக்ஞையிட்டிருக்கிறாய் என்கிறபடினாலே அந்த காரியங்களை செய்வதா, அல்லது அது நம்முடைய சொரூபத்துக்கு சேராது, அதிலே நிறைய அபாயங்கள் இருக்கிறது என்று அதிலிருந்து விலகி இருப்பதா, கடைசியில உன்னையே பற்றுவதா, பிரபத்தி பண்ணுவதா என்று சொன்னால், உன்னையே பற்றுவதா, சரணாகதி பண்ணுவதா என்று சொன்னால் ஒண்ணுமே புரியலனா. அதற்கும் எனக்கு சக்தி இல்லை. சரணாகதி பண்ணுவதற்கும் விஸ்வாசம் வேண்டும், அடியோடு வாசனா ருஷிகளுடன் இதர உபாயங்கள் அதனுடைய அங்கங்களோடைய சேர்த்து பரிபூர்ணமாக விட்டிருக்க வேண்டும். அதற்கு மேலே நான் பற்றுகிறேன் உன்னிடத்தில் என்ன தைரியமாக வந்து லஜ்ஜையும் இல்லாமல் பயமும் இல்லாமல்
உன்னிடத்திலே வந்து சேருவது என்று சொன்னால் அதற்கும் எனக்கு அசக்தி இருக்கிறது விடத்து என்று ஆச்சரியமாக காட்டுகிறார் கூறத்தாழ்வான். நாளை இவ்வளவு தோஷத்தோடைய கூடினவன் நான் என்று தெரிவிக்கிறார் விடத்திலே 72வது ஸ்லோகத்திலே ஸ்தாதும் பிரயாதும் உபயாதும் அசக்தமி அனீஷமீஷ அஸ்தீஷ திருஷ்டியா அமிர்த விருஷ்டிபிராபஜேதா. அதனாலே நீ செய்யக்கூடியது என்ன தெரியுமா? அஸ்தீஷனே, யானமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவனே, யானமலைக்கு தலைவனானவனே அஸ்தீஷ, தேவரீர் செய்ய வேண்டியது என்ன? திருஷ்டி அமிர்த விருஷ்டிபிராபஜேதா. திருஷ்டி உம்முடைய பார்வை இருக்கு, அது எப்படி இருக்கு? அமிர்த விருஷ்டி என்று அமிர்தம், அமிர்த வருஷம், அமிர்த தாரை, அமிர்தமானது பொழிந்தார் எப்படி இருக்கும்? அதை போல இருக்கக்கூடியது தேவரீருடைய கண் பார்வை. அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதிய, எங்கள் மேல் சாபம் இருந்து ஆண்டாள் தெரிவிக்கிறாள் இல்லையோ, அதே போலத்தான் இங்கே கூறத்தாழ்வானும் தெரிவிக்கிறார். தேவரீர் கண் பார்வைக்கு இலக்காக ஆக்க வேண்டும். பண்டராளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழிவந்தாட்சை தொண்டரோர்க்கரில் சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆச்சரியமா, உன்னுடைய தாமரை கண்களாலே நீ என்னை பார்க்க வேண்டும் என்று 9ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வார் தொடங்குகிறார். திருப்புலிங்குடி எம்பெருமானை நீர் பார்க்க வேண்டும் உடைய கண்ணார். அதே போலத்தான் இங்கே ஆழ்வாரும் ஆசைப்படுகிறார் வரதன் விஷயத்திலே. த்வதீக்ஷண சுதா சிந்தோ ஈஜிவிக்ஷேக சீகரை காருண்ய மாருதானி தை சீதலைர் அபிஷஞ்சமா. திருக்கச்சிரம்பிகள் தம்முடைய தேவராஜ அஷ்டகத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார். த்வதீக்ஷண சுதா சிந்து என்று உம்முடைய ஈக்ஷணம் பார்வை இருக்கே, அது சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரை என்று. சுதா சிந்து அது ஒரு பெரிய அமிர்த கடலாக இருக்கக்கூடியது. அதிலிருந்து ஒரு திவளை காருண்ய மாருதானி தை, காருண்யம் என்று சொல்லக்கூடிய மாருதம் காற்று, அந்த பெரிய சுதா சிந்து இருக்கே, அதாவது அமிர்த கடல், அதிலிருந்து ஒரு திவளை அதை கொண்டு வந்து என் மேலே போட்டா போரும் என்று தெரிவிக்கிறார் விடத்திலே திருக்கச்சிரம்பிகள். அதே போல இங்கே குரத்தாழ்வான் இவரும் இதே ஆசைப்படுகிறார். எது வேணும் தெரியுமா எனக்கு அப்படின்னு சொன்னா, உம்முடைய அமிர்த விருஷ்டிபிர் ஆபஜேதா என்று. அமிர்த விருஷ்டி அதாலே சூழப்பட வேண்டும். ஆபஜேதா சூழப்பட வேண்டும்னா ஏன் சூழப்படணும்னு சொல்றார் இங்கே என்று விசாரித்தால், காட்டு தீர்க்கே அதை அணைப்பதுன்னு எடுத்திருக்கே, ஒரு திவளையாலே அணைக்க முடியாது, ஒரு சொட்டாலே அணைக்க முடியாது. அதுக்கு என்ன வேணும்? பெரிய வருஷம் வேணும். பெரிய மேகமானது நிறைய மழையை வருஷிக்கணும். அதே போல எம்பெருமானே தேவரீருடைய திருஷ்டியிலிருந்து வரக்கூடிய அந்த பெரிய அமிர்த வருஷம், அமிர்த மழை அது பொழிய வேண்டும். ஏன் அப்படின்னா, காட்டுத்தீ என்று சொல்லக்கூடிய தாபத்திரயங்கள் அது நடுவிலே நான் அகப்பட்டிருக்கிறேன். அதனாலே சுடப்பட்டு எரிந்து கொண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது சூழ்ந்திருந்து பூர்ணமாக அந்த இடத்தை சூழ்ந்து தேவரீர் இந்த அமிர்த வருஷத்தை வருஷிக்க வேண்டும் என்று ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார் குரத்தாழ்வான். இந்த 2வது ஸ்லோகத்தாலே, அதாவது 72வது ஸ்லோகத்தால் இதை தெரிவித்தார். தெரிவித்து அடுத்தபடியாக பார்த்தார். இந்த ஸ்லோகத்தையே சிறிது விவரிக்கிறார் விடத்திலே அடுத்தபடியாக. அதாவது நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மிகவும் நீச்சனாக இருக்கக்கூடியவன் தெரிவிக்க தொடங்குகிறார் குரத்தாழ்வான். அடுத்தபடியாக இவ்விடத்திலே எனக்கு எத்தனை ஆசைகள், இதர விஷயங்கள் என்று சொன்னால் அதில் எத்தனை ஆசைகள். அந்த இதர விஷயங்கள் அது எப்படி இருக்கு அப்படின்னா, அது கிடைக்காமலும் போகிறது. சரி, நல்ல விஷயங்கள் சிலவற்றை நாம் இங்கே அனுபவிப்போம்னு சொன்னால் அதுவும் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனால் அப்படி இருக்கும் காலத்தில் அதில் எத்தனை ஈடுபாடு, இதுதான் என்னுடைய தோஷம்தான். அடுத்தபடியாக 73வது ஸ்லோகத்திலே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். நானா விருத்த விதிஷாசு துஷாசுஷாஹோ வந்தைர் மனோரத சதைஹி யுகபத் விகிருஷ்டா தற்பாதையோரனுதித ஸ்பிருஹயேஷ சோஹம் ந ஸ்வஸ்தி அஸ்தி கிரிநாத நிஷாமயாமி. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இல்லை காட்டினார். எப்படிப்பட்ட நானா விருத்த விதிஷாசு திஷாசுஷாஹோ என்று, நானா விருத்த விதிஷாசு என்று, நானா விருத்தம் பலபட்ட பலபடி இருக்கிறது. எது விருத்தம்? விருத்தமாக இருக்கக்கூடியது விருத்த விதிஷாசு என்று இடத்துல விருத்தமாக விதிக்கப்பட்டது. அதாவது இதெல்லாம் சேராது, இந்த வழிகளெல்லாம் சேராது என்று இதெல்லாம் இருக்க நரகத்துக்காக இருக்கக்கூடியது இதெல்லாம். அதாவது மற்ற விஷயங்களை ஆசைப்படுவது, தகாத விஷயங்களை ஆசைப்படுவது, அந்த விஷயங்களை ஆசைப்படுவதற்கே அதெல்லாம் நரகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வழிகள். திஷாசு, அதற்கு மேலே ஷாசு. ஷாசு என்று சொன்னால் நல்வழிகள்,
நல்வழிகள் என்று சொன்னால் என்ன அப்படின்னா தர்ம காரியங்களை செய்து இந்த லோகத்தில் அந்த வழி மூலமாக ஸ்வர்காதி அனுபவங்களை நாம் செய்வது. ஐக ஆமிஷ்மிக போகங்கள், அதாவது இந்த லோகத்தில் நல்ல மனைவியை அடைவது, நல்ல புத்திரர்களை அடைவது, நிலத்தை அடைவது, அதற்கு மேலாக தகுந்த ஐஸ்வர்யத்தை அடைவது, கடைசியாக ஸ்வர்க்கத்திலே சென்று போகங்களை அனுபவிப்பது. இதெல்லாம் தர்ம காரியத்தின் மூலமாக செய்யக்கூடியது, சாதிக்கப்படக்கூடியது ஒன்று. இதெல்லாம் நல்வழி, இதெல்லாம் வழிகள். இந்த வழியெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்வழின்னு ஏன் சொல்கிறாருன்னா நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது இதெல்லாம். அதனாலே இந்த வழிகளில் செல்வது என்பது ஒன்று உண்டு. அது இல்லாமல் நானா விருத்த விதிஷாசு என்று அடுத்தபடியாக நானா விருத்தமாக இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அப்படின்னா நரகாவகமான சிந்தைகள். வானிலா முறுவல் சிறுந்தோல் பெருந்தோல் மாதரார் வனமுனை பயனே பேணினே தெரிவிக்கிறார் ஒழிய திருமங்கை ஆழ்வார். வானிலா முறுவல் என்ற அழகிய பெண்கள், அந்த பெண்களிடத்தில் ஈடுபடுவது, அவர்களுடைய சிரிப்பிலே ஈடுபடுவது, அவர்களுடைய முகத்தோற்றம், அவர்களுடைய அழகு சௌந்தரிய லாவண்யங்கள், இதில் எல்லாம் ஈடுபடுவது, அது நம்முடையது அல்ல, நமக்காக இருக்கக்கூடியவள் அல்ல என்று கொண்டு அவளிடத்தில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஏற்படுறதோ இல்லையோ, இதெல்லாம் எதுக்கு வழிவகுக்கிறதுனா நரகத்துக்கு செல்வதற்கு வழிவகுக்கிறது. இது இத்தனையும் அப்படிப்பட்டதான் நானா விருத்தம், பலபடியாக விருத்தமாக இருக்கக்கூடிய எத்தனையோ சிந்தைகள். இந்த சிந்தைகள்லாம் இருக்கே, இந்த சிந்தைகளெல்லாம் நிறைவேறுகிறதா என்று பார்த்தார். அடுத்தபடியாக ஆச்சரியமா தெரிவித்தார். வந்தைர் மனோரத சதைஹி யுகபத் விகிருஷ்டா. வந்தைஹி மனோரத சதைஹி, இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, வந்தியை என்றால் ஊமனார் கண்டகனா என்று தெரிவிப்பதுண்டு. ஆழ்வாரே கொள்றார். ஊமனார் கண்டகம் அப்படின்னா ஊமை இருக்கே, அது ஒரு கனாவை கண்டதுன்னா அதாலே சொல்ல முடியுமா, அனுபவிக்க முடியுமா? அதை சொல்லி இன்னொருத்தனிடத்துல ஒன்றும் நடக்காது. அதே போலத்தான் இவ்விடத்துல ஆச்சரியமாக காட்டினார். வந்தைர் மனோரத சதை, மனோரதம், மனதிலே நிறைய ஆசைகள் இருக்கு, இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் என்று நல்வழிகளிலே செல்லக்கூடிய ஆசைகள், கெட்ட வழியிலே செல்லக்கூடிய ஆசைகள், ரெண்டுமே அநேகம் இருக்குது. மனோரத சதைஹி, நூற்றுக்கணக்கான ஆசைகள், ஒன்னா ரெண்டா நிறைய ஆசைகள். ஆனால் இதெல்லாம் நிறைவேறுவதே கிடையாது. வந்தியை மனோரத, வந்தியை இருக்காளே, அதாவது குழந்தை பெறாதவள் மலடி, அவள் நிறைய ஆசைப்படுறா. குழந்தையை பெற வேண்டும், நாம் கர்ப்பம் தரிக்கணும், குழந்தை பெறணும், அதை இப்படி சீராட்டணும், பால் ஊட்டணும், இப்படி தாளாட்டணும் என்றெல்லாம் நிறைய ஆசைப்படுறா. ஆனால் இதெல்லாம் கை கூடுறதானா ஒன்று கூட கூட மாட்டேங்குது. குழந்தை பிறந்தா தானே ஒன்றும் கை கூட மாட்டேங்குது. அதே போல இவ்விடத்துல இவனும் அந்த பெண்ணை அனுபவிக்கணும், இவர்களுடைய ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும், இவனுக்கு தகாதது. யாரையோ பார்த்து இது வேணும் அது வேணும், அவர்கள் இப்படி இருக்காளே இவா இப்படி இருக்காளே, பொறாமை கொள்வது அவர்கள் விஷயத்தில். இப்படியெல்லாம் பொறாமை கொண்டு அதையெல்லாம் அனுபவிக்கணும். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். ஆச்சரியமா கண்ணின் சிறுத்தாமலே தெரிவித்தார் மதுரவி ஆழ்வார். நம்பினேன் பிறர் பொருள் மற்ற பேருடைய பொருள் என்கிறபடினாலேயே அதிலே ஆசை, அது தகாதது. வழியல்லா வழியிலேயாவது அதை அடைய வேண்டும், மற்ற பேருடையது. அதே போல நம்பினேன் மடவாரையும் முன்னலாம், மற்ற பேருடைய மனைவி என்கிறபடினாலே ஆசை, தனக்கு சேராத வஸ்து என்கிறபடினாலே அதிலே ஆசை. ஆசைப்படுறானே, ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறதானா? நிறைவேறதில்லை. எல்லாம் ஆசைப்படுறான், எல்லாம் ஊமனாறு கண்டகானா. எப்படி வந்தையானவள் எத்தனையோ ஆசைப்படுகிறாரோ அதே போலத்தான் விடத்து ஆசைகளெல்லாம் நிறைவேறுவதில்லை. அது கெட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, நல்ல ஆசையாக இருந்தாலும் சரி, நல்ல பிள்ளை பிறக்க வேண்டும், நல்லா அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ நல்ல ஆசைகளெல்லாம் படுகிறாள் ஒரு பெண் பிள்ளையானவள். நல்ல சன்மார்க்கத்திலே வளர்க்கணும், நல்ல தர்ம பரிபாலனம், அதையெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு. இப்படிலாம் வளர்க்கணும்னு எத்தனையோ ஆசைப்படுறா ஒருத்தி தாயானவள். அவன் குழந்தை பிறந்தாத்தானே, நாளை குழந்தையே பிறக்காமல் இவ்விடத்துல ஆசை கொண்டு என்ன பிரயோஜனம்? அதே போலத்தான் இங்கே வந்தைஹி மனோரத சதைஹி யுகபத் விகிருஷ்டான அந்த க்ஷணத்திலேயே அதெல்லாம் ஒன்றும் அடைய முடியாமல் போய்விடுகிறது, எல்லாம் நாசத்தை அடைகிறது. அவ்வளோதான். எவ்வளவோ ஆசைப்படுறான், எல்லா ஆசைகளும் ஒன்றும் இல்லாமல் போகிறது. கடைசியிலே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான், அதுவும் இல்லாமல் போகிறது. இவ்வளோ தர்மத்தெல்லாம் அனுஷ்டிச்சேன்னா நிறைய பாவங்கள் அதோட சேர்ந்துருக்கு, கடைசியிலே நரகத்துக்கே போகிறோம். இவைகளெல்லாம் அடைய முடியாமல் போய்விடுகிறது. கடைசியிலே யுகபத் விகிருஷ்டா தற்பாதையோஹோ அனுதித ஸ்பிருஹயேஷ சேவா சோகம்
त्वत्पादयो காஞ்சிபுரம் தேவபெருமாளே தேவரீருடைய திருவடி தாமரைகள் त्वत्पादयोः அனுதித ஸ்பிருஹா அனுதித ஸ்பிருஹா என்று அதிலே உதிக்க வேண்டிய ஆசை, அதிலே தோன்ற வேண்டிய ஆசை. அனுதித ஸ்பிருஹ ஏஷ சோகம், அதிலே உதிக்க வேண்டியது ஆசை. ஆனால் அதில் ஆசை வரமாட்டேங்கிறது. அதிலே ஆசை வராமல் ந ஸ்வஸ்தி அஸ்தி கிரிநாத, எனக்கு எப்படி நன்மை ஏற்படும்? ந ஸ்வஸ்தி, எனக்கு ஸ்வஸ்தி நல்லதே நடக்காது. எப்படி நடக்கும்? ஏனென்றால் எதிலே ஆசை வைக்க வேண்டுமோ அதிலே ஆசை இல்லை. தேவருடைய திருவடித்தாமரிலே ஆசை வைக்க வேண்டும். தொற்பாதையோகோ அனுதிதா, பாதத்தில் திருவடித்தாமர்களே எனக்கு உதிக்க மாட்டேங்கிறது. ஸ்பிருஹா ஆசை உதிக்க மாட்டேங்கிறது. அப்படி இருக்கும் காலத்தில் எனக்கு எப்படி நன்மை ஏற்படும்? ஒரு நாளும் நன்மை ஏற்படாது. தெரிவிக்கிறார் இங்கே இந்த 73வது ஸ்லோகத்தாலே. நான் ஸ்வஸ்தி அஸ்தி கிரிநாத நிஷாமயாமி, என்னை கட்டாயம் சேராது, நன்மைகள் என்னை தீண்டவே தீண்டாது. ஏன் என்றால் ஏதேதோ இதர விஷயங்களிலே, நரகாவகமான விஷயத்திலேயும் ஸ்வர்காவகமான விஷயத்திலேயும் நான் ஈடுபடுகிறேன். உம்மை பற்ற வேண்டும், அதில் ஆசை இல்லை. கடைசியில் அந்த நரகாவகமான விஷயங்களையாத்தான் அனுபவிக்கிறேனா அல்லது ஸ்வர்காவகமான விஷயங்களைத்தான் அனுபவிக்கிறான், அதையும் அனுபவிப்பதில்லை. கடைசியில் அதையும் அனுபவிக்கிறதில்லை. கடைசியில் உன்னுடைய திருவடித்தாமர்களை பற்றி வாழ்ந்து போகலாமே, அதுவும் இல்லை. எனக்கு எப்படி நல்லது நடக்கும்? இவ்வளோ தோஷத்தோட கூடினவன் தெரிவித்தார். அடுத்தபடியாக அற்புதமாக விடத்தை அப்புறம் யோசித்தார் கூறத்தாழ்வான். இவ்வளோ தோஷம் இருக்கே, ஆனால் நமக்கு என்ன தைரியம்? என்ன தைரியம்னா எம்பெருமான் முன்னாடி போய் நின்றுண்டு எனக்கு கிருபை பண்ணு எம்பெருமானு என்று சொல்லும்படியாக எவ்வளவு தைரியம் இருக்கு நமக்கு. எம்பெருமானையே பற்ற வேண்டும் என்பது இல்லாமல் ஏதோ இதர விஷயங்களை பற்றி, தகாத விஷயங்களை பற்றி ஸ்வரூபநாசத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் என்ன தைரியமாக எம்பெருமான் முன்னாடி நின்றுண்டு எம்பெருமானே நீர் எனக்கு கிருபையை பொழிய வேண்டும், நான் காட்டுத்தீ நடுவிலே இருக்கிறேன். கீழே சொன்னாரொழியோ கீழ் ஸ்லோகத்தில் தாபத்ரயீ மய தனாம் தவானல தக்கியமானம் முக்கியந்தமந்தம் அவயந்தம் அனந்தனைவா என்று தெரிவித்தார். நாளே தேவரீனுடைய கடாட்ச வீக்ஷணம் அது ஒன்றுதான் என்னை காப்பாற்ற முடியும் என்று அங்கே காட்டினாரே. அஸ்தீஷ திருஷ்டி அமிர்த விருஷ்டிபீர் ஆபஜேதாக என்று தெரிவித்தாரொழியோ 72வது ஸ்லோகத்தில். நாளே அது நினைவுக்கு வந்தது. இவ்வளோ தோஷத்தோட கூடியிருக்கோன்னா எவ்வளோலாம் நரகாவகமான சிந்தைகள், அது நிறைவேறப் போவதும் இல்லை. கடைசியில் எதுக்கு அனாவசியமாக நினைப்பது? அவா மேலே மற்ற பேர் மேலே எல்லாம் எதுக்கு, இதர விஷயங்கள் மேலே எல்லாம் தகாத விஷயத்தில் எதுக்கு ஆசை வைப்பது? அது நமக்கு சேரவும் போகிறதில்ல. தகுந்த விஷயம் அதில் எதுக்கு இத்தனை ஆசை வைப்பது? அதுவும் நமக்கு சேர போகிறதில்ல. எம்பெருமானையே பற்றி வாழ்ந்து போகலாமே. ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி இதர விஷயத்தில் மூழ்கி போகிறோமேனா, ஆனால் அந்த பயமே இல்லை. பயமே இல்லாமல் எம்பெருமானே நான் காட்டுத்தீ நடுவில் ஆப்பற்றிருக்கிறேன், தாபத்திரயங்கள் என்னை எரித்து கொண்டிருக்கிறது, அதனாலே தேவரீருடைய அமிர்த திருஷ்டி, அமிர்தம் போல இருக்கக்கூடிய பார்வை, அதனாலே என்னை சூழ வேண்டும். நீ என்ன தைரியமாக சொல்கிறோம்னா என்று நினைத்து அடுத்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். 74வது ஸ்லோகம் இவ்விடத்திலே. ஐ நிர்பயோஸ்மி அவினயோஸ்மி யதஸ்த்வதங்க்ரௌ லிப்சாமலப்தவதி சேதசி துர்வினீதே துஷ்கர்ம வர்ம பரிக்கிரமித ஏஷசோகம் அக்ரேவர பிரததவ பிரலபாமி கிஞ்சித்து. அற்புதமான வார்த்தை. 74வது ஸ்லோகம் இதில் காட்டுகிறார். ஐ நிர்பயோஸ்மி அவினயோஸ்மி யதஸ்த்வதங்க்ரௌ. ஐ நிர்பயோஸ்மி, ஹை யோ அந்தோ இப்படி இருக்கேனே நான். நிர்பயோஸ்மி, பயமே இல்லையே. பயம் இருக்க வேண்டாமா எனக்கு? இப்படியா நிற்பது உன் முன்னிலையிலே? எவ்வளவு தோஷத்தோட கூடியிருக்கிறேன் நான். தாபத்திரயங்களாலே பீடிக்கப்பட்டு, அதற்கு மேலே அதனாலே மயக்கத்தை அடைந்து, அதற்கு மேலே நரகாவகமான சிந்தைகளை எல்லாம் கொண்டு, தகாத விஷயங்கள் அதிலே எல்லாம் ஈடுபட்டு, இப்படியெல்லாம் இவ்வளோ தோஷத்தோட கூடியிருக்கேனே, பயம் வேண்டாமா? எம்பெருமான் முன்னாடி போய் நிற்பதா? நமக்கும் பயமே இல்லை. நாமும் தைரியமாக போய் நின்று எம்பெருமான் முன்னாடி போய் நிற்கிறோம். நின்று எத்தனை எல்லாம் கேட்கிறோம் நாம். எம்பெருமானை ஏன் என்னை தண்டித்தாய், நான் என்ன அப்படி பாவம் பண்ணினேன் அப்படின்னு போய் தைரியமாக கேட்குறோம் எம்பெருமான் முன்னாடி. எம்பெருமான் நாம் பண்ணின பாவத்தை எல்லாம் லிஸ்ட்டு போட்டு காட்டினான்னா நடுங்கி போடுவோம். ஐயோ இவ்வளோ பாவமா? ஆமாண்டா இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன். எப்போ தெரியுமா? எப்போ பண்ணினேன் சுவாமி இவ்வளோ பாவம்? இப்போ என்னை கோவிலில் சேவிக்கலான்னு வந்தைய புறப்பட்டு உன்னுடைய கிரகத்தில் இருந்து அதுக்குள்ளே இத்தனை பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டு காட்டினான்னு நான் நடுங்கி போயிடுவோம். ஐயோ நீ கொடுக்குற தண்டனை போறவே போகாதுப்பா, என்னை எவ்வளோ தண்டிச்சாலும் போகாது அப்படின்னு நாமே ஒத்துணுடுவோம். அவ்வளோ பாவம் பண்ணுறோம்.
அப்படி இருக்கும் காலத்தில் எம்பெருமான் முன்னாடி என்ன தைரியமா போய் நான் என்ன பண்ணினேன், எதற்காக என்னை தண்டித்தார் என்றெல்லாம் நாம் கேட்கிறோமே, பயம் இல்லை பெருமானிடத்தில். இப்படி நிர்பயோஸ்மி, நிர்பயோஸ்மி, பயமற்றவனாக இருக்கிறேன், தைரியமாக வந்து கேட்கிறேன். சரி, உன்னிடத்திலே வருகிறேனே, வருங்காலத்தில் லோகத்தார் என்ன சொல்லுவார், அதுக்காவது பயப்பட வேணாமா? ஐயோ எவ்வளோ பாபிஷ்டன் இவன், போய் இப்படி நிற்கிறானே எம்பெருமானிடத்தை போய் நீ கிருபையை பொழிய வேண்டும்னு கேட்கிறானே, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான் என்று லோகத்தார் என்ன சொல்லுவார்கள், அதுக்காவது பயம் வேணும் இல்லையோ? லோகாபவாத பீதி, அந்த பயம் இல்லை. நிர்பயோஸ்மி தெரிவித்தார் இங்கே கூறத்தாழ்வான். சொன்ன உடனே என்ன கூறத்தாழ்வானே ஒரேடியா இப்படி சொல்றீர்? வரதன் கேட்டான், ஆச்சரியமா காட்டினா காஞ்சி சுவாமி. வரதன் கேட்டான் அவனிடத்துல, என்ன இப்படி சொல்றீர் கூறத்தாழ்வானே, இன்னும் பயம் இல்லைன்னு சொல்றீர், இதெல்லாம் இப்படி நீர் சொல்வது சரியன்று. இது ஏன் தெரியுமா? நீரோ நன்றா ஆச்சாரிய சம்பந்தம் பற்றிருக்கிறீர், ஆச்சாரியனாரே சிக்ஷிக்கப்பட்டவராக இருக்கிறீர். நிர்பயோஸ்மி அவிநயோஸ்மி என்று தெரிவிக்கிறார். அடுத்தபடியா, ஐயோ ஆச்சாரியனிடத்தில் சிக்ஷிக்கப்பட்டவனா? ஒன்றும் கிடையாது, ஆச்சாரிய சம்பந்தம்னா என்னன்னே தெரியாது எனக்கு, அப்படிப்பட்டவன் தான் நான். கூறத்தாழ்வான் தெரிவித்துக் கொள்கிறார் தம்மை பற்றி. எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கா, ஆச்சாரியனுடைய பெருமை தெரிஞ்சிருக்கா, ஆச்சாரிய சம்பந்தத்தை உணர்ந்திருக்கிறேனா, கனவிலே கண்டிருக்கிறேனா, அதுக்கு எவ்வளோ வைபவம் இருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் என்பதற்கு, இதெல்லாம் தெரிந்து கொண்டாயிருக்கிறேன் நான், ஒன்றும் தெரியவில்லை எனக்கு. கூறத்தாழ்வான் தம்மை பற்றி சொல்லுகிறார். ஆனால் நாம தான் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நமக்கு என்னவோ ரொம்ப ஆச்சாரிய நிஷ்டை இருக்கிறா போலே, ஆச்சாரிய இடத்துல பக்தி இருக்கிறா போலே நாம் நினைக்கிறோம். ஆனால் கூறத்தாழ்வானுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, அசிஷிக்தா, ஆச்சாரியனாலே சிக்ஷிக்கப்படாமல் இருக்கிறேன் நான், அதனாலே தான் வினயம் இல்லை எனக்கு. அவிநீதா, அதனாலே தெரிவிக்கிறார், நிர்பயோஸ்மி அவிநயோஸ்மி, வினயம் இல்லைனா எனக்கு, அவிநயோஸ்மி, வினயமே இல்லை. ஏனென்றால் நான் ஆச்சாரியனிடத்திலே சிக்ஷிக்கப்படாதவனாக இருக்கிறேன். அவிநயோஸ்மி யதஸ்ததங்கிரௌ லிப்சாம் அலப்தவதி சேதசி. அதற்கு மேலே என்ன தெரியுமா? தேவரீருடைய திருவடித்தாமரைகள், எது ததங்கிரௌ என்று தேவரீருடைய திருவடித்தாமரைகளுக்கே யதஸ்ததங்கிரௌ லிப்சாம், அதில் ஈடுபாடோட கூடியிருக்கணும். அந்த ஈடுபாடு இருக்கா எனக்கு? ஈடுபாடே இல்லையே. லிப்சாம் அலப்தவதி சேதசி, அலப்தம், அது எனக்கு லபிக்கவில்லை. தேவருடைய திருவடித்தாமரில் ஈடுபாடு என்பது எனக்கு சேரவே இல்லை, எனக்கு அது இல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? துர்வினீத்தே, துர்வினீத்தே, கெட்ட நடவடிக்கை, எல்லாம் கெட்ட நடவடிக்கை, அத்தனையும் என்னிடத்துல இருக்கு. கூறத்தாழ்வான் தெரிவித்துக் கொள்கிறார். உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தார், கூறத்தாழ்வானுக்கு இந்த கெட்ட நடவடிக்கையெல்லாம் எங்கேயாவது உண்டா? ஒரு நாளும் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த மகன் கூறத்தாழ்வான், அவரிடத்துல எந்த தோஷமுமே சொல்ல முடியாது. மொழியை கடக்கும் பெரும் புகழான், பஞ்சமோ குறும்பாம் குடியை கடத்தும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவை என்று மொழியை கடக்கும் பெரும் புகழான் என்று வாசாமகோச்சர மகாகுண தேசிகாக்ரே கூறாதிநாதன் என்று வாக்குக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். கூறத்தாழ்வானுடைய பெருமை பேசி முடிக்கவே முடியாது. அவரிடத்துல போய் என்ன தோஷம் சொல்ல முடியும்? வித்யாதனோ வித்யாமதோ தனமதோ திருத்தியா அபிஜனோ மதம் என்று மொழியை கடக்கும் முக்குறும்பு என்று சொல்லக்கூடியதற்கு அது கிடையவே கிடையாது. கூறத்தாழ்வான் நடத்து வித்யினாலே கல்வி செருக்கு என்பது கிடையாது, அதற்கு மேலே ஐஸ்வர்ய செருக்கு என்பது கிடையாது, அதற்கு மேலே குலச்செருக்கு, நாம் குலத்திலே பிறந்திருக்கிறோம்னு அதனாலே அகங்காரம், அதுவும் கிடையாது. இந்த மூன்றுமே கிடையாது. கூறத்தாழ்வானத்தில் எந்த தோஷம் கிடையாது. இப்போ இவ்வளோ சொல்றாரு. இதெல்லாம் சொல்வது எதிலே நோக்கு என்று சொன்னால் நமக்கு சொல்ல தெரியாது. எம்பெருமான் முன்னாடி போய் நின்று நம்முடைய தோஷத்தை சொல்ல தெரியுமா? இதெல்லாம் நமக்கு பொருந்தும். அதனாலே ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல எத்தனையோ தோஷங்கள் தங்களுக்கு இருக்குன்னு சொல்லிக்கிறாள், அது அத்தனையும் நமக்கு தான் பொருந்தும், அவர்களுக்கு அன்று. அவர்களுக்கு பொருந்தாது, அதுவும் கூறத்தாழ்வானுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்படி இருக்கும் காலத்தில் இவர் இதை சொல்லுகிறார் என்றால் நமக்காக சொன்னது. நாம் எம்பெருமான் சந்நிதியிலே சென்று ஸ்வதோஷங்களை அறிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறபடினாலே நம்முடைய தோஷத்தை பகவத் சன்னதியிலே போய் சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் தான் நமக்கு சொல்ல தெரியாது இல்லையோ, அதனாலே சொல்லித் தருகிறார் இவ்விடத்திலே கூறத்தாழ்வார். அவ்வளோதானே தவிர அவரிடத்துல இதெல்லாம் எதுவுமே சேராது. இந்த இடத்துல அற்புதமாக தெரிவிக்கிறார். இவ்விடத்துல எனக்கு பயமும் இல்லை. நிர்பயோஸ்மி அவிநயோஸ்மி யதஸ்த்வதங்கிரௌ லிப்சாம் அலப்ததி சேதசி துர்வினீதே என்றால் அதற்கெல்லாம் காரணம் என்ன? உம்முடைய திருவடித்தாமரிலே எனக்கு ஈடுபாடு ஏற்படவில்லை என்று அதற்கு காரணம் துர்வினீதே.
என்று நான் கெட்ட ஆச்சாரத்தோடே கூடினவன், கெட்ட செயல்கள் என்னை வந்து சேர்ந்திருக்கிறது. துர்வினீதே துஷ்கர்ம வர்ம பரிகர்மித ஏஷசோகம். நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? துஷ்கர்ம வர்ம பரிகர்மிதா, துஷ்கர்மாக்கள் கெட்ட கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய பரிகர்மிதா என்றால் கவச்சம், கவச்சத்தை அணிந்தவனா இருக்கேன். கெட்ட கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய கவச்சம். துஷ்கர்ம பரிகர்மித ஏஷசோகம், அப்படிப்பட்ட அடியேன். கெட்ட கர்மாக்கள் அதான் குரத்தாழ்வான்னு என்னை பார்த்தாலே நிறைய கெட்ட அந்த கவச்சம் என்னை மூடின்னு இருக்கு. கெட்ட கர்மாக்கள் ஆகிற கவச்சம் மூடிக்கொண்டு கிடக்கிறது. அப்படிப்பட்ட நான் அக்ரே வரப்பிரத, அக்ரே தேவரீர் முன்பு வந்து நிற்கிறேன். வரப்பிரதனே, வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வரதராஜனே, பிணியொடி தமரர் பெருவசம்பருளும் பேரருளாளன் எம்பெருமா என்று இருக்கக்கூடிய தேவரீர், அப்படிப்பட்ட உங்களுடைய முன்னிலையிலே வரப்பிரதவ பிரளபாமி கிஞ்சித்து. நான் எதையோ பேசுகிறேன்னா இப்படி போய் பேசலாமா? பயம் கெட்டு வினயம் கெட்டு துஷ்சரிதத்தோட கூடியிருக்கக்கூடிய நான், உன்னுடைய திருவடித்தாமரிலே சிறிதும் அன்பில்லாதவனாக இருக்கக்கூடிய நான், துஷ்கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய கவச்சத்தை அணிந்த நான், அப்படிப்பட்ட நான் உன்னிடத்துல வந்து எதையோ சொல்லுகிறேனே. எதை சொல்லுகிறேன்? உன்னுடைய அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியமான வீக்ஷணம், அது வேணும்னு உன்னிடத்துல போய் வந்து சொல்றேனே பெருமானே. இது எங்கேயாவது பொருந்துமா? ஏதோ பிரளபாமி கிஞ்சித்து, ஏதோ சிலதை நான் இங்கடுத்து வாய் திறந்து சொல்லுகிறேன் இவ்விடத்துல என்று தெரிவிக்கிறார். இவ்விடத்தை பிரளபாமி என்றால் ஏதோ பேற்றுகிறேன், பிதற்றுகிறேன், உளறுகிறேன் நான். பெருமானே, இதெல்லாம் சேருமா? ஒரு நாளும் சேராது. எனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீ கண் கொண்டு என்னை திறந்து பார்த்து உன்னுடைய ஆச்சரியமான அமிர்த வருஷம், அமிர்த தாரை, அமிர்தமாகிற மழை, அதை என் விஷயத்திலே பெருக்குவதற்கு பொழிவதற்கு என்னிடத்துல என்ன யோக்கியதை இருக்கு? நான் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கெட்டது தான் நிறைந்திருக்கிறது என்னிடத்துல. அப்படி இருக்கும் காலத்துல உன்னிடத்துல வந்து நான் கேட்டேனே எம்பெருமானே, அஸ்தீஷ திருஷ்டி அமிர்த விருஷ்டிபிர் ஆபஜேதா என்று 72வது ஸ்லோகத்துல தேவரீருடைய அமிர்த வீக்ஷணம் எனக்கு வேண்டும்னு கேட்டேனே. எவ்வளோ பெரிய தவறு இது! இதெல்லாம் வெறும் பிரளபாமி கிஞ்சித்து, இதெல்லாம் ஏதோ அடியேன் பேற்றினது சொன்னது என்று தெரிவித்தார். 74வது ஸ்லோகத்தாலே ஸ்ரீகுரத்தாழ்வானதனாலே தம்முடைய தோஷத்தை அப்படி அனுசந்தானம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில். இதை தெரிவித்து அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஆச்சரியமான 75வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே எப்படி இருக்கக்கூடியவன் நான் என்று மேலும் தம்முடைய நிகர்ஷத்தை இவ்விடத்திலே தெரிவிக்கிறார். இவ்விடத்திலே தாம் எப்படிப்பட்டவர் என்றால், சவ்யாதிராதிர அவிதுஷ்டிர நிஷ்டயோக சுவாபீஷ்டபஞ்சனம் அமர்ஷகரோ நிகர்ஷ கிரந்தந்தி சந்ததமானாம் சந்ததமிமானி மனோமதீயம் அஸ்தீஷதத் அபிலாஷ நிதி பிரஹாணி என்பது இந்த 75வது ஸ்லோகம். இவ்விடத்திலே சவ்யாதிராதிர அவிதுஷ்டிர நிஷ்டயோக சவ்யாதிராதிஹி என்று வியாதி ஆதி என்று, வியாதி என்று சொன்னால் சரீரத்துக்குண்டான எத்தனையோ வியாதிகள். சவ்யாதி ஆதி, ஆதி என்று சொன்னால் மனோவியாதி, மனதுக்குண்டான எத்தனையோ குறைகள். மனதுக்கு உண்டான வியாதி என்று சொன்னால் என்ன? மற்ற பேரை பார்த்து புறமாப்படுறது, மற்ற பேரினுடைய பெருமையை கண்டால் அதை தரிக்காமல் இருப்பது, இதே போல எல்லாம் எத்தனையோ மனோவியாதிகள். எதையோ நினச்சிக்கிறது. யாரோ ஏதோ பேசினா நம்ம பற்றி தான் பேசுகிறா, அவள் ஏதோ வேற ஏதோ பேசின்னு இருக்கா, நம்ம பார்த்து தான் சிரிக்கிறான்னு நினைக்கிறது, நம்ம இடத்துல உண்டான குறையை சொல்லிக்கிறான்னு நினைக்கிறது. இப்படிலாம் மனோவியாதிகள் இருக்கு. அவள் அதை நினச்சிக்கிறா, இவா இதை நினச்சிக்கிறா, நாம் செய்கிற காரியத்தாலே இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் என்றெல்லாம் வரக்கூடிய மனோவியாதி. இப்படி பேசுவார்களோ அப்படி பேசுவார்களோ என்னெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாம் மனோவியாதிகள். இப்படிப்பட்ட சவ்யாதிராதி என்று வியாதி சரீரத்துக்குண்டானது. சரீரத்துக்கு உண்டான வியாதியை பற்றி சொல்லவே வேண்டாம். வரிசையாக ஏதோ வந்துட்டே இருக்கு. முதுகு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, எத்தனையோ வருதோ இல்லையோ வியாதிகள். இப்படிப்பட்ட வியாதி என்ன, ஆதி என்ன? சவ்யாதிராதிர் அவிதுஷ்டிர நிஷ்டயோக. அவிதுஷ்டிர என்றால் அவிதுஷ்டி, இதெல்லாம் நாம் விரும்புவதே கிடையாது. இதை நாம் ஆசைப்படுறோமா? சரீரத்துக்கு வியாதி வரணும் யாராவது ஆசைப்படுறானோ? இல்லை மனோவியாதி வரணும் யாராவது ஆசைப்படுறானா? எதுவுமே ஆசைப்படுவதில்லை. ஆனால் ஆசைப்படாமல் இருக்கும் காலத்திலே இவைகள் வந்துட்டே இருக்கு, நிறைய வருது. இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு கஷ்டம் தானே. கஷ்டத்தை யாருமே ஆசைப்படுவதே கிடையாது. ஆனந்தமயன் ஆத்மா, ஆனந்தத்தை நோக்கியே இருக்கக்கூடியவன். தனக்கு ஒரு ஆனந்தம் வேண்டும், ஆனந்தம் வேண்டும் என்று அதிலேயே நோக்காக இருக்கக்கூடியவன் ஆத்மா. காரணம் அவன் ஆனந்தமயனானபடினாலே. அப்படி இருக்கிறபடினாலே துக்கத்தை விரும்புவது என்பது ஒரு நாளும் கிடையாது. ஆனால் விரும்பாதபடினாலே அவைகள் வராமல் இருக்கா.
இன்னும் நிறைய வருது, வந்துட்டே இருக்கு. வியாதி என்ன, ஆதி என்ன, மனோவியாதி, அதே போல சரீரத்துக்கு உண்டான வியாதி வந்துட்டே இருக்கு. வியாதிராதிர் அவிதுஷ்டிர நிஷ்டயோகா, அது என்னன்னா எப்பொழுதும் அது நம்மோடே சேர்ந்தே இருக்கிறது. அனிஷ்டயோகா, அவிதுஷ்டிரன் அனிஷ்டயோகா, அனிஷ்டம் அது நமக்கு இஷ்டம் அன்று அது, ஆனால் அதோட சேர்ந்தே இருக்கிறோம். ஆதிவியாதிகளோட எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறோம். இது எப்பொழுதும் சேர்ந்து இருக்கிறது நமக்கு ஆதிவியாதிகள், அதோட சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள். அதற்கு மேலே சுவாபீஷ்ட வஞ்சன மமர்ஷகரோ நிகர்ஷா, சுவாபீஷ்டம் நாம் ஒன்றை ஆசைப்படுகிறோம், ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறதா அப்படின்னா அது நிறைவேறுவது கிடையாது. நமக்கு ஆதியோ வியாதியோ வேண்டாம், வேண்டான்னு சொன்னால் அது வராமல் இருப்பதில்லை, வருது. நமக்கு வேண்டும்ன்றதெல்லாம் வருது, ஆனால் அது வருது இல்லை. நாம் எதெல்லாம் ஆசைப்படுறோமோ, சுகமாக இருக்கணும், நல்ல வீடு, நல்ல மனைவி மக்கள், நிலபலங்கள், ஐஸ்வர்யம், இதெல்லாம் நிறைய வேண்டும் வேண்டும்னு எதையோ ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டால் இதெல்லாம் கிடைக்கிறதா? எதுவும் கிடைப்பதில்லை. ஆசைப்படுவது கிடைப்பதில்லை. எது வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அது நம்ம இடத்துல வராமலும் இருப்பதில்லை. ஆதிவியாதிகள் நம்மை வந்து சேருகின்றது. சுவாபீஷ்டம், எதெல்லாம் நாம் ஆசைப்படுகிறோமோ அப்படிப்பட்டது சுவாபீஷ்ட பஞ்சன, அவைகள் நம்மை வந்து சேருவதில்லை. அதுக்கு மேலே என்ன இருக்கு? மமர்ஷகரோ நிகர்ஷா, மமர்ஷகரோ, அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா கோபம் வருது, நிறைய கோபம் நமக்கு. ஆதிவியாதிகள், மனோவியாதி, அதற்கு மேலே சரீரத்துக்கு உண்டான வியாதி, இவைகளெல்லாம் கோபத்தை தூண்டுகிறது. அதனாலே கோபம் வருது. உடம்பு ஒன்றும் முடியல அப்படின்னு சொன்னால், யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே எரிஞ்சு விடுறோம், கோபம் வருது. காரணம் என்ன? உடம்புல சக்தி இல்லை, உடம்பு முடியல. அதே போல மனது அது கலங்கியே கிடக்கிறது, எப்பொழுதும் சுத்த மனசு இல்லை, கலக்கத்தோட கூடியிருக்கு என்று சொன்னால், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னால் உடனே ரோஷம் வருது, கோபம் வருது. மற்ற பேருனுடைய புகழ்ச்சி, மற்ற பேருனுடைய பெருமைகள், அதையெல்லாம் பொறுக்க மாட்டேங்கிறது, அதை பார்த்தால் கோபம் ஏற்படுறது. அதான் மமர்ஷ நிகர்ஷா, இப்படிப்பட்ட இந்த தாழ்ச்சி இதெல்லாம் வந்து சேருகிறது. ஏன் இந்த கோபம் வருது? அவனுக்கு ஒரு பெருமை, இவனுக்கு ஒரு பெருமை, அவனிடத்துல இது இருக்கு அது இருக்கு என்றெல்லாம் பெருமைகளை பேசி புகுந்தால், அப்பொழுது நம்மை அறியாமல் பொறுக்க முடியாத ஒரு தன்மை, பொறாமை, அது உள்ளுக்குள்ளேயே வந்துடுது, அது சேர்ந்தே வருகிறது. அதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா கோபம் வந்து சேருது. ஆமாம், என்ன பெரிய அவனுக்கு இருக்கா, இது இல்லையா, எனக்கு இல்லையா, அப்படி இல்லையா என்றெல்லாம் பேசும்படியாக ஏற்படுத்துகிறது இது. அதைத்தான் இந்த மமர்ஷ நிகர்ஷா, மமர்ஷகரோ நிகர்ஷா கிரந்தந்தி சந்ததம் இமானி மனோமதியம் கிரந்தந்தி, இது எப்பொழுதும் என்னுடைய மனதிலே எப்பொழுதும் இவ்விடத்திலே சேர்ந்திருக்கிறது. கிரந்தந்தி, இது எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறது இது என்று தெரிவித்தார் இவ்விடத்திலே. அது ஈர்க்கின்றது. அது என்ன பண்ணுறது? கிரந்தந்தினா அதனிடத்துல ஈர்க்கிறது. அது இடத்துல ஈர்த்து இப்படி கோபம் வரும்படியாகவும், நமக்கு கிடைக்கவில்லை, ஒரு பதார்த்தம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ரோஷம் கொள்ளும்படியாகவும், மற்ற பேருக்கு அது கிடைச்சதுன்னா ரோஷம் கொள்ளும்படியாகவும், ஆதிவியாதிகளாலே ரோஷம் வந்து சேரும்படியாகவும் இதெல்லாம் ஏற்படுறது இந்த லோகத்தில். அது கிரந்தந்தி சந்ததம் இமானி மனோமதியம், சந்ததம் இமானி என்று இவ்விடத்தில் இடைவிடாமல் அது எப்பொழுதும் என் மனதை இது எப்பொழுதும் ஆக்கிரமித்தே கொண்டிருக்கிறது. சந்தந்தி இமானி மனோமதியம், என்னுடைய மனசை இவைகள் எப்பொழுதும் ஆக்கிரமித்து கிடக்கிறது. நாளே அஸ்தீஷ ந த்வதபிலாஷ நிதி பிரஹானி, அஸ்தீஷனே, காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவப்பெருமானே, அஸ்தீஷ தத் அபிலாஷ நிதி பிரஹானி, துவதபிலாஷம், உன்னுடைய விஷயத்திலே அபிலாஷம், உன்னுடைய விஷயத்திலே ஈடுபாடு, துவதபிலாஷம், அதுதான் நிதி. எது நிதி தெரியுமா? எது ஐஸ்வர்யம் தெரியுமா? உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அபிலாஷை, ஆசை, காதல், பக்தி, அதுதான் இவ்விடத்துல நிதி. அதுவே நிதினா எம்பெருமானிடத்துல அவனே நிதியா இருக்கான். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சூர்த்திம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜபாஷ்டேன்னு கீழே தெரிவித்தாரோலியோ இதே வரதராஜஸ்தவத்தில். நாளை எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவனே வரதராஜ பெருமானே நிதியா இருக்கான், ஸ்ரீநிதி என்று அவனுக்கே திருநாமம். நாளை அப்படிப்பட்ட நிதி இருக்கானே, அந்த ஸ்ரீநிதியினிடத்துல ஆசை கொண்டிருக்கிறோமே, அதுவே ஒரு நிதினா, அதுவே ஐஸ்வர்யம். வேற எது ஐஸ்வர்யம்? இதுதான் அழியாத ஐஸ்வர்யம், நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம், அழியாத ஐஸ்வர்யம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்ன்றது எம்பெருமானிடத்திலே உண்டான ஆசை. அதைத்தான் இங்கே ஆச்சரியமாக துவத் அபிலாஷ நிதி,
பிரஹாணி என்ற அப்படிப்பட்ட நிதி இருக்கே, அந்த நிதியானது அது என்ன பண்றது, தத் அபிலாஷ நிதி பிரஹாணி என்று அந்த நிதி இருக்கே, அன்பு வைப்பது ஆனதற்கே, அது அதை நான் இழந்திருக்கிறேன் என்று ந கிரந்தந்தி, அதை இங்கே கிரந்தந்தின்னு இருக்கே, அது வருகிறதில்லை அப்படியும் சேர்த்துக்கலாம். இங்கே கிரந்தந்தின்ற இந்த சப்தம் இருக்கே, அது எனக்கு வருகிறது என்றும் சொல்லலாம், அல்லது எனக்கு வருகிறதில்லை ந கிரந்தந்தி. வெறும் கிரந்தந்தின்னு சொன்னால் எனக்கு வருகிறது, என்ன வருது, கோபம் வருது. எதனாலே, ஆதி வியாதி, ஆதியாலையும் சரீரத்துக்குண்டான துக்கத்தாலையும் மனதுக்குண்டான வியாதியாலையும் எனக்கு நிறைய கோபம் வருகின்றது. அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக எதனாலே வருது என்றால், நாம் ஆசைப்படுவது கிடைப்பதில்லை என்று சொன்னால் அப்பொழுது நமக்கு கோபம் வருகிறது. நாளை இதெல்லாம் கிரந்தந்தி, என்னை ஈர்க்கின்றது, இதெல்லாம் என்னிடத்திலே வந்து சேருகிறது, இந்த கோபம் எல்லாம் என்னிடத்திலே வந்து சேருகிறது. அல்லது நக்ரந்தந்தி என்று சொன்னால் இவ்விடத்திலே, எம்பெருமானே உன்னிடத்தில் எனக்கு ஈடுபாடு வரணும், உன்னிடத்தில் எனக்கு மிகுந்த ஈடுபாடு வரணும், எனக்கு கோபம் வரக்கூடாது. இதர விஷயங்கள், அதாவது நான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறேனோ அதெல்லாம் கிடைக்கவில்லை என்று கோபம் வரக்கூடாது. அல்லது வியாதியாலேயோ ஆதியாலேயோ எனக்கு கோபம் வரக்கூடாது. ஆனால் அதெல்லாம் கிரந்தந்தி நன்னா வருது, அதெல்லாம் நிறைய வருது. ஆனால் உன்னிடத்தில் ஈடுபாடு என்ன, உன்னிடத்தில் உன்னுடைய திருவடி தாமரைகளில் ஈடுபாடு இருக்கே, அதுதான் மிகச்சிறந்த ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தில் ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் அதனாலே நான் வருந்துவதில்லை நக்ரந்தந்தி. அதனாலே எனக்கு துக்கம் ஏற்படுறதானா, எனக்கு துக்கம் ஏற்படலை. இதர விஷயங்கள் கிடைக்கலன்னா அவ்வளோ கோபம் வருது, அவ்வளோ துக்கம் வருது. ஆனால் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் அதுதான் நிதி. அந்த நிதியானது ஐஸ்வர்யமானது, அவனிடத்துல இருக்கக்கூடிய ஆசையே ஐஸ்வர்யம். அந்த ஆசை அவனிடத்துல வரல என்று சொன்னால் அப்பொழுது அதற்காக நான் வருந்துவதில்லை நக்ரந்தந்தி, எனக்கு அதில் வருத்தம் ஏற்படுவதில்லை. என்ன ஆச்சரியம்னா, உண்மையிலேயே எம்பெருமானே உன்னை இழந்தால் நீதான் பெரிய ஐஸ்வர்யம், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆசையே பெரிய ஐஸ்வர்யம். அந்த ஆசை உன்னிடத்தில் இல்லை என்று சொன்னால் அதுதான் எனக்கு பெரிய இழவாக இருக்கணும். ஆனால் உண்மையிலேயே அது எனக்கு இழவு என்று தோன்றுவதே இல்லை, எனக்கு அது இழவாக தோன்றுவதில்லை. ஆனால் இதர விஷயத்தை எல்லாம் இழந்தேன், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல, வியாதி வந்துடுத்து ஆதி வந்துடுத்து என்று சொன்னால் அதற்காக தான் எவ்வளோ கரைகிறேன், நான் எவ்வளோ கரைந்து போகிறேன். ஆனால் எந்த விஷயத்திலே கரைய வேண்டுமோ, ஐயோ எம்பெருமானே உன்னிடத்திலே எனக்கு ஆசை இல்லையே, உன்னிடத்திலே பக்தி இல்லையே, அதல்லவா உயர்ந்த ஐஸ்வர்யம் என்று அதற்கு கரைய வேண்டும். ஆனால் அதற்கு கரைய மாட்டேன் என்கிறேன் என்று ஆச்சரியமாக தெரிவித்து இந்த 5 ஸ்லோகங்களை தலை கட்டுகிறார் இவ்விடத்திலே. அதனாலே முதல் ஸ்லோகத்தாலே நிருசிம்மனை கொண்டாடினார் இவ்விடத்திலே. அது காரணம் சிம்மாவலோகன நியாயம், கீழே நரசிம்மனை அனுபவித்தபடினாலே மீண்டும் அவனை தெரிவித்தார். அதற்கு மேலே இங்கே நரசிம்மனை தெரிவிக்கும் காலத்தை எம்பெருமான் அறப்பெரியவனாக இருந்து காரியம் பண்ணினான் என்றும், அதற்கு மேலே எம்பெருமான் பரதந்திரனாக இருந்து தேவதைகள் கொடுத்த வரத்துக்கு சேர காரியம் பண்ணினான், பிரகலாதன் சொன்ன வார்த்தைக்கு சேர காரியம் பண்ணினான் என்று அவனுடைய பாரதந்திரியம் இரண்டையுமே உள்ளடக்கி காட்டினார் இந்த 71வது ஸ்லோகத்தால். அதற்கு பிற்பாடு இவ்விடத்திலே ஸ்ரீமன் நாராயண சரணோ என்கிற பரியந்தம் தெரிவித்து, அதற்கு மேலே சரணம் பிரபத்யே என்று மேலே அவனுடைய திருவடி தாமரைகளை பற்றுகிறேன் என்று சரணாகதி பண்ண போகிற ஸ்ரீ குலத்தாழ்வார் தம்முடைய தோஷங்களை முதலே சொல்ல வேண்டும். சொல்லி இவ்வளவு தோஷத்தோடே கூடின நான் வரதராஜனே உன்னை பற்றுகிறேன் என்று மேலே சொல்ல வேண்டும்னு திருவுள்ளம் பற்றினார். அதனாலே தம்முடைய தோஷங்களை வரிசையா மேலே 8 ஸ்லோகங்களாலே தெரிவிக்கிறார். அதிலே 4 ஸ்லோகங்களை இப்பொழுது நாம் அனுபவித்தோம். அதிலே முதல் ஸ்லோகத்தாலே எம்பெருமானே நான் காட்டுத்தீ நடுவிலே அகப்பட்டிருக்கிறேன், தாபத்திரயங்கள் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீ அதிலே நான் எரிந்து கொண்டிருக்கிறேன். அதனாலே தேவரீருடைய திருஷ்டி என்று சொல்லக்கூடிய பெரிய அமிர்தமாகிற மழை அதை என்னை சூழ தேவரீர் பொழிய வேண்டும் என்று 72வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்தார். விடத்திலே எம்பெருமானை இது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எம்பெருமான் தெரிவிக்கிறான், நாசௌ புருஷகாரேன நசா பன்யேன ஹேதுனா கேவலம் ஸ்வேட்சையேவாகம் பிரேக்ஷே கிஞ்சித் கதாச்சனம் என்பது எம்பெருமானுடைய ஆச்சரியமான வார்த்தை. பகவத் வசனம் இது. நாசௌ புருஷகாரேன, எனக்கு புருஷகாரமே வேண்டியதில்லை, நசா பன்யேன ஹேதுனா வேற எந்த காரணமும் இல்லாமலே நான் ஒருத்தனை கைக்கொள்கிறேன். நாப்பன்யேன ஏதுனா கேவலம் ஸ்வேட்சையேவாகம், என்னுடைய இச்சை, கேவலம் என்னுடைய இச்சை, கேவலம் ஸ்வேட்சையேவாகம்
பிரேக்ஷே கஞ்சித் கதாச்சனா, பிரேக்ஷே நான் யாரை ஆசைப்படுகிறோனோ அவனை, ஒருத்தனை யாரோ ஒருத்தனை, கஞ்சித்து கதாச்சனா எப்பொழுதோ ஒரு சமயம் அவனை நான் கை கொள்ளுகிறேன் என்று எம்பெருமான் தெரிவிக்கிறானே. அதற்கு சேர இங்கே 72வது ஸ்லோகத்திலே ஸ்ரீ கூறத்தாழ்வான் எப்பொழுதோ ஒரு சமயம்ன்றது இந்த சமயமா இருக்கணும், யாரோ ஒருவன்றது நானா இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார். அதனாலே உம்முடைய கடாட்ச வீக்ஷணத்தாலே என்னை அங்கீகரிக்க வேண்டும். நான் இவ்வளவு தோஷத்தோடைய கூடினவன், தாபத்திரயத்தின் நடுவிலே ஆப்பட்டு அதிலே மயக்கம் கொண்டிருக்கிறேன், என்னுடைய இந்த காட்டுத்தீயை நீர் அணைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவ்விடத்திலே 72வது ஸ்லோகத்திலே அதை தெரிவித்து அதை மேலும் விவரிக்க தொடங்கினார். அவ்விடத்திலே 73வது ஸ்லோகத்தாலே, அதாவது எத்தனையோ ஆசைகள், அதாவது எத்தனையோ வழிகள், தகாத வழிகள் என்ன, தகுந்த வழிதன், அதிலே எல்லாம் சென்று அதையெல்லாம் ஆசைப்பட்டு இது வேணும் அது வேணும் என்று தகாததையெல்லாம் ஆசைப்பட்டு அந்த வழிகளிலே சென்று கடைசியில் அதுவும் கிடைக்க மாட்டேங்கிறது. தகுந்தது என்று சொன்னால் இவ்விடத்திலே பசு, அன்னம், புத்திரன் முதலியவைகள் தகுந்தது என்று சொன்னால் அந்த வழியில் போனால் அதுவும் கிடைக்க மாட்டேங்கிறது. இதெல்லாம் எத்தனை ஆசைகள், இதெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது. ஆனால் உன்னிடத்திலே ஆசை இருக்க வேண்டும், அந்த ஆசையின் இடத்திலே இல்லை. அப்பொழுது எனக்கு என்ன நன்மை ஏற்படும்? ந சஸ்தி அஸ்திகிரி நாத நிஷாமயாமி, நான் ஒரு காலத்திலும் நன்மையை அடைப்போவதில்லைன்னு 73வது ஸ்லோகத்தை தெரிவித்தார். அதற்கு மேலே 74வது ஸ்லோகத்தாலே மீண்டும் தம்முடைய தோஷத்தை மேலும் விவரித்தார். ஐ நிர்பயோஸ்மி என்று பயம் கெட்டவனாக இருக்கிறேன், எனக்கு வினயமே இல்லை எம்பெருமானே. நான் உன் முன்னிலையிலே நின்று எம்பெருமானே உன்னுடைய ஆச்சரியமான அமிர்தமாகிற பார்வை அதை வீச வேண்டும் என் மீதுன்னு நான் கேட்கிறேனே, இது தகுந்ததா? இது தகாத செயல், எனக்கு எவ்வளவு கெட்டது இருக்கிறது இவ்விடத்திலே. அப்படி இருக்கும் காலத்திலே பயமில்லாமல் உன் முன்னிலையிலே என்னை நீ அங்கீகரிக்க வேண்டும்னு நான் சொல்லுகிறேனே, இது தகாத காரியம் என்று தெரிவித்தார். அக்ரே வரப்பிரதவ பிரணபாமி கிஞ்சித் என்று தெரிவித்து முடித்தார் 74வது ஸ்லோகத்தை. கடைசி ஸ்லோகம் 75வது ஸ்லோகத்தாலே சப்யாதிராதி அவித்விஷ்டிர நித்தியயோகா நிஷ்டயோகா அனிஷ்டயோகா என்ற விடத்தில் 75வது ஸ்லோகத்தாலே ஆதி வியாதி என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் இருக்கே, அதெல்லாம் சேருகிறது. அதெல்லாம் சேர வேண்டும்ன்ற ஆசையே கிடையாது எனக்கு, அதெல்லாம் சேரறது. அதற்கு மேலே எதெல்லாம் நான் ஆசைப்படுறதோ அதெல்லாம் கிடைக்காதபடினாலே மிகுந்த கோபம் ஏற்படுறது. ஆனால் எது வேண்டியதோ அது இல்லை என்னிடத்துல. என்ன வேண்டும் என்றால் உன்னுடைய திருவடித்தாமரிலே ஆசைன்னு சொல்லக்கூடிய நிதி இருக்கே, அந்த நிதி, அந்த ஐஸ்வர்யம், அதிலே நோக்கை வைக்க வேண்டும். ஆனால் அது என்னிடத்திலே இல்லை என்று வருந்தி தலை கட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தை என்று பார்க்கிறோமா. 71வது ஸ்லோகம் தொடங்கி 75வது ஸ்லோகம் பரியந்தம் இந்த கோஷ்டியிலே இன்றைய தினம் அனுபவிக்க பெற்றோம். இப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பாக்கியத்தை இவ்விடத்திலே அடியேனுக்கு கொடுத்த அனைவருக்கும் அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்று தெரிவிக்கிறேன். முக்கியமாக ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய எதுகிரி எதிராஜ ராமானுஜ நாராயண ஜீயர் சுவாமி, அப்படிப்பட்ட அந்த சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று தெரிவித்து அவரிடத்திலே கிருத்தஜதை தெரிவித்து, அதற்கு மேலே ஸ்ரீமடத்திலே சேர்ந்த அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதைகளை தெரிவித்து கொண்டு, அதற்கும் மேலாக எம்ஓபி வைஷ்ணவ சேரிட்டிஸ் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தோத்திரதார அந்த சேரிட்டிஸில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், முக்கியமாக ஸ்ரீ ஊவே எம்ஏ வெங்கடகிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி அவருக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து, மேலும் இத்தனை காலம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஸ்ரோதாக்களுக்கும் அடியேன் தலையல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஜதையை தெரிவித்து, இத்தனை அர்த்த விசேஷங்களையும் அடியனுக்கு கற்பித்து கொடுத்த அடியனுடைய திருத்தாப்பனார் திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடி அவருக்கு அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்து அமைகிறேன். குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்யை விஸ்வவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபர்ணியுத்தர ஏதடே ஸ்ரீதிந்திரணி மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திரிமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், குரத்தாழ்வான் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். முக்கியமாக இத்தனை அர்த்த விசேஷங்களையும் அத்தியுதமாக காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருந்த மகாவித்வான் கீர்த்திமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய
ஸ்ரீமத்வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாய உபயவேதாந்த பிரவர்த்தகராய் கீர்த்திமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பிரதிவாதி பயங்கரம் சுவாமி, அந்த சுவாமி அத்தியாச்சரியமாக இவ்விடத்திலே இந்த ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் இட்டிருக்கிறார். அதைத்தான் முக்கியமாக கொண்டு இந்த கோஷ்டியிலே இந்த அர்த்த விசேஷங்களை விண்ணப்பித்தேன். அந்த சுவாமிக்கு எத்தனை கிருத்தஜதை சொன்னாலும் போறவே போராது. அந்த சுவாமிக்கு அடியேன் தலையெல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்து அமைகிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.